வியூவர்ஸ், வெல்கம் டு வியர் புக். இன்றைய வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்ல 8th லெசனா கொடுக்கப்பட்டுள்ள தேசியம் காந்திய காலகட்டத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இது செகண்ட் வீடியோ. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 1ல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கறத ரீகால் பண்ணிட்டு ரிமைனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தியடிகள் எப்படி ஒரு தலைவராக உருவெடுக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம். சோ காந்தியடிகள் போர்பந்தர்ல பிறக்கிறாரு. அதுக்கடுத்தது அவருடைய பள்ளி படிப்பை இந்தியால முடிக்கிறாரு. அதுக்கடுத்து அவருடைய சட்டம் பயில்வதற்காக சட்டப்படிப்பிற்காக அவர் என்ன பண்றாருன்னா இங்கிலாந்துக்கு போறாரு 1888ல. அதுக்கடுத்து 1891ல அங்க சட்டம் பயின்று பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு மறுபடியும் திரும்பி வராரு. திரும்பி வந்துட்டு 1893ல மறுபடியும் ஒரு வழக்கு தொடர்பாக தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் பண்றாரு. சோ அப்ப அவர் தென்னாப்பிரிக்கா போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் எப்படி இனவெறியினால் தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. சோ அது குறித்து அந்த தென்னாப்பிரிக்க நிர்வாகத்துக்கு சட்டத்திற்கு புறம்பாக இந்த செயல்கள்லாம் இந்த தென்னாப்பிரிக்காவில் நடக்குது, இந்தியர்களுக்கு எதிராக இந்த கொடுமை எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மனுக்கள் மூலியமா தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய நலனுக்காக இவர் வந்து போராட்டங்களையும் அமைதியான முறையில அகிம்சையான முறையில சத்தியாகிரக போராட்டங்களையும் நடத்துறாரு. சோ அந்த காலகட்டத்துலதான் இவருக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் இவங்களுடைய புத்தகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அவங்களுடைய புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள்னால ஈர்க்கப்படுகிறார் காந்தியடிகள். இது கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. சோ கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அப்படிங்கிறது யாருடைய புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டால்ஸ்டாய் அவர்களுடைய புத்தகம். அதே மாதிரி அன்டு தி லாஸ்ட் அப்படிங்கிறது ஜான் ரஸ்கினுடைய புத்தகம். தாராவுடைய புத்தகம் சட்ட மறுப்பு. ஓகேங்களா, இந்த 3 புத்தகங்களும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவர் தென்னாப்பிரிக்கால டர்பன் அப்படிங்கிற நகரத்துல பீனிக்ஸ் குடியிருப்பு 1905லயும் டால்ஸ்டாய் பண்ணைய ஜானஸ்பர்க்ல 1910லயும் நிறுவியிருப்பாரு. அதுக்கடுத்து 1915ல இந்தியாவுக்கு திரும்ப வருவாரு. திரும்ப வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது அரசியல்ல குதிக்க போறாரு. சோ அரசியல்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி காந்தியடிகளுடைய அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்லியிருப்பாருன்னா, அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி நீ இந்த இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு வா. சோ இங்க இந்திய மக்களுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அரசியலுக்கு வான்னு சொல்றாங்க. சோ அவருடைய சொல்படி இவரும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, இந்திய மக்களுடைய நிலையை பார்க்கிறாரு. சோ அதுக்கடுத்தது இந்த மாதிரி ஒரு முறை தமிழகத்துக்கு வரும்பொழுதுதான் அவருடைய வழக்கமான ஆடைகளை அணிவதை விடுத்து விட்டு சாதாரண வேட்டி அணியக்கூடிய வழக்கத்தை காந்தியடிகள் மாத்திக்கிறாரு. ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பங்கு கொண்ட முக்கியமான சத்தியாகிரகங்கள் அப்படின்னா சம்ரான் சத்தியாகிரகம் 1917ல நடக்குது. இது பீகார்ல இருக்கக்கூடிய சம்ரான் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கக்கூடிய தீன்காதியா முறைய ஒழிக்கிறதுக்காக தான் இந்த சம்ரான் சத்தியாகிரகம் நடந்தது. அது மாதிரி தீன்காதியா வந்து ஒழிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1918ல அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், 1918 கேதா சத்தியாகிரகம். இது எல்லாமே காந்தியடிகளுடைய முக்கியமான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட்டங்கள்னாலதான் காந்தியடிகள் ஒரு மக்களுடைய தலைவராக எல்லாருக்கும் தெரிய வராரு. அதுக்கடுத்தது 1919ல இந்திய அரசு சட்டம் வெளியிடுறாங்க. சோ இந்த இந்திய அரசு சட்டத்திலேயே நம்மளுக்கு அதிகாரமானது வழங்கப்படல. என்ன பண்றாங்க அப்படின்னா மாகாணத்துல, அதாவது சட்டப்பேரவை உருவாக்கி இருக்காங்க. அந்த சட்டப்பேரவையில மாகாண அதிகாரம் அப்படிங்கும் பொழுது ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் 2ஆ பிரிச்சு முக்கியமான டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கும், முக்கியம் இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸை மட்டும் இந்திய அமைச்சர்களால ஆளப்படுற மாதிரி ஒரு துறை மாற்றம் செய்யறாங்க. இதனால ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் இந்தியர்கள். இந்த நேரத்துலதான் ரவுலட் சட்டம் அப்படிங்கிற ஒன்றையும் இவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அது என்ன ரவுலட் சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை, எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம ஒருத்தங்களை புடிச்சு ஜெயில போட்டுடலாம். சோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் காவல்துறையினர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அதீத அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்குறாங்க. சோ இதுதான் ரவுலட் சட்டம். இந்த சட்டம் நம்மளால கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. சோ இந்த சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி என்ன பண்றாருன்னா மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் போராட்டத்திற்காக. சோ எல்லாரும் கூடுறாங்க. அமிர்தசரஸ்லதான் முக்கியமா பாத்தீங்கன்னா அமிர்தசரஸ் லாகூர்லதான் இந்த போராட்டம் தீவிரமடையுது. போராட்டம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா காந்தியடிகளை கைது செஞ்சுறாங்க. கைது செஞ்சது மட்டும் இல்லாம போராட்டக்காரர்கள் பஞ்சாப் மாநிலத்துக்குள்ள நுழையாத அளவுக்கு தடுத்துடுறாங்க. சோ மறுபடியும் ஏப்ரல் 9ஆம் தேதி டாக்டர் சைபுதீன் கிச்லு, அடுத்தது டாக்டர் சத்யபால், இவங்க 2 பேரும்
முக்கிய தலைவர்கள். அதாவது அவங்க தான் அந்த அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கினவங்க. அவங்களையும் கைது செய்றாங்க. இதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு 4 நாளுக்கு அப்புறம் 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக்ங்கிற பிளேஸ்ல ஆ ஏற்பாடு பண்றாங்க. அந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக மக்கள், அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்து கூடியிருக்கிறாங்க. அன்றைய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள். பைசாகி திருநாள்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாள். அவர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த கோட்டைக்கு ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருக்கும். அது சிறிய நுழைவாயில். அந்த நுழைவாயில ஆங்கிலேயர்கள் தங்களோட ஆயுதங்களோட ஆக்கிரமிப்பு செய்றாங்க. செஞ்சது மட்டும் இல்லாம, அங்க துப்பாக்கிச் சூடு நடத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் துப்பாக்கியில இருக்கக்கூடிய மொத்த குண்டுகளும் தீரும் அளவிற்கு துப்பாக்கிச் சூடானது நடத்துறாங்க. சோ இந்த துப்பாக்கிச் சூட்டுனால பல பேர் இறக்குறாங்க. அவங்களுடைய அறிவிப்பின்படி 379 பேர் தான் இறந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல படைத்துறை சட்டமானது பாயுது. அதன் மூலியமா வந்து மக்களுக்கு சவுக்கடி கொடுக்கப்படுது. மக்கள் தெருக்கள்ல ஊர்ந்து செல்ல வைக்கப்படுறாங்க. இதனால ஆத்திரம் கொண்டு இந்திய மக்கள் அனைத்து பகுதிகள்ல இருக்கவங்களும் கொதித்தெழுறாங்க. இதை கண்ட காந்தியடிகள் அவருக்கு வழங்கின பட்டமான கெய்சர்-இ-ஹிந்த், அடுத்தது ரவீந்திரநாத் தாகூருடைய பட்டமான வீர திருமகன், இந்த 2யுமே வந்து இவர்கள் இழக்கிறாங்க. இதுக்கப்புறம் கிலாபத் இயக்கம். இந்த கிலாபத் இயக்கத்துக்கு ஏன் காந்தியடிகள் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா, முஸ்லிம்களும் இந்துக்களும் வாழ்ந்த காலகட்டம் அந்த காலகட்டம். சோ அப்ப இந்த 2 மக்களையும் 2 மதத்தையும் இணைப்ப இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைச்சு கிலாபத் இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அதுக்கடுத்தது இந்த கிலாபத் இயக்கத்துடைய கூட்டத்துலதான் இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அகிம்சையான முறையில ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தணும். அப்பதான் வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து அதிகாரத்தை நம்ம வாங்க முடியும் அப்படின்றாரு. சோ இதே குறிக்கோள்ல வந்துட்டு தேசிய காங்கிரஸ் கிட்டயும் வந்து முன்வைக்கிறாரு. தேசிய காங்கிரசும், இந்திய தேசிய காங்கிரசும் 1920 செப்டம்பர் மாதம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி தராங்க. சோ இதன்படி ஒத்துழையாமை இயக்கத்துடைய தீர்மானம் நிறைவேற்றப்படுது. சோ ஆங்கிலேய அரசுக்கு அவங்களுடைய நிர்வாகத்துல எந்த ஒரு ஒத்துழைப்பும் தராமல் அவங்களுக்கு இடையூறு பண்ற மாதிரி அனைத்து விஷயங்களையும் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறாங்க. சோ அதுக்கு அடுத்தது வரிகுடா இயக்கம், சௌரி சௌரா இயக்கம் நடக்குது. இந்த சௌரி சௌரா இயக்கம் வந்து 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் தற்போது இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்துல நடக்குது. இந்த இதுல இவங்க வந்து ஒரு அமைதியான பேரணியை தான் நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ காவல்துறையினர் இவங்களை கோபமூட்டுற மாதிரி ஒரு செயல்கள் எல்லாம் செய்வாங்க. சோ ஆனாலுமே காவல்துறையினர் சுதாரிச்சுப்பாங்க. நம்ம கம்மியா இருக்கோம், அவங்க அதிகமா இருக்காங்க, போட்டு தாக்குனாங்கன்னா தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவர்கள் கோபமூட்டியதுனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க காவல் நிலையத்துல பதுங்கி இருப்பாங்க பாதுகாப்புக்காக. அந்த காவல் நிலையத்தையே கொளுத்திருவாங்க. கொளுத்துனதுனால காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றுருவாரு. ஏன்னா அமைதியான முறையில தான் போராட்டம் நடக்கணும். இங்க ஒரு இது ஆர்ப்பாட்டம் மாதிரி மாறிடுச்சுல்ல, தீவிரமடைந்துச்சு, வன்முறையை கையில எடுத்துட்டாங்க. அதனால இனி இந்த போராட்டத்தை நான் தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் அந்த போராட்டத்தை திரும்ப பெற்றிருக்கிறாரு. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் தான் வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒண்ணு தோன்றுது. இது என்ன சுயராஜ்ய கட்சினா, இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்கவங்கல்ல 2ஆ பிரியறாங்க. ஒண்ணு மாற்றத்தை விரும்புவோர், இன்னொருத்தங்க மாற்றத்தை விரும்பாதவர்கள். மாற்றத்தை விரும்புவோர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல்ல போட்டியிட்டு சட்டசபைக்கு போலாம். அங்க போய் நம்மளுடைய தேவைகளை, மக்களுக்கான நலன்களை நம்ம பண்ணலாம். அங்க போய் நம்ம ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு இடையூறு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள், விரும்புவோர்கள். மாற்றத்தை விரும்பாதவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, காந்தியடிகளை பின்பற்றியவர்கள். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்டசபைக்கும் போவேணாம், தேர்தலையும் கலந்துக்க வேணாம், நம்ம தனியா எந்த ஒரு ஆங்கிலேயுடைய அரசாங்க நிர்வாகத்திலயும் நம்ம தலையிடாம இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்காங்க. இதுக்கு நடுவுலதான் மோதிலால் நேருவும் சி.ஆர். தாஸ் அவர்களும் 1923 அன்னைக்கு சுயராஜ்ய கட்சியை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சி வந்து தேர்தல்ல நின்னு பெரும் உறுப்பினர்கள் இந்த கட்சியில இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சட்டப்பேரவைக்கு. அதுக்கப்புறம் அந்த சட்டப்பேரவையை இவங்க வந்து தேசியவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு மேடையாக பயன்படுத்துகிறார்கள். ஓகேங்களா? 1925 இந்த கட்சியுடைய தலைவரான சி.ஆர். தாஸ் அவர்கள் மறைந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சுயராஜ்ய கட்சியானது வீழ்ச்சி அடைஞ்சிரும். ஓகேங்களா? 1919 இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்படும். அந்த சட்டத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இரட்டை ஆட்சி கொடுத்திருப்பாங்க. அதான் அதிகாரம் கொடுங்க, அதிகாரம் கொடுங்கன்னு இவ்வளவு நாளா இந்திய தேசிய காங்கிரஸ் ஆங்கிலேய அரசு கிட்ட மனுக்கள் கொடுத்தும் மன்றாடியும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 1919 இந்திய அரசு சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, மத்தியில எந்த ஒரு அதிகாரமும் நாங்க தரமாட்டோம்,
மாநிலத்துல வேணா உங்களுக்கு உங்களால ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சில துறைகளை உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி மாற்றப்பட்ட துறைகள், ஒதுக்கப்பட்ட துறைகள்னு மாகாண அரசை மட்டும் 2ஆ பிரிக்கிறாங்க. சோ மாகாணத்துல ஆங்கிலேய அரசு இருக்கும், இந்தியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட அரசும் இருக்கும். அந்த இந்தியர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அந்த துறை தான் வந்து மாற்றப்பட்ட துறை அப்படிங்கிறது. இதுல வந்து எல்லா வெத்து வேஸ்டான துறைகளையும் கொடுத்துருவானுங்க. நல்ல இம்பார்ட்டன்டான துறைகள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் ஒதுக்கப்பட்ட துறைகள் மீது கொண்டு போயிட்டு அந்த துறைகளை அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது சைமன் குழு வருது 1927 1919 நடந்த இந்த இந்திய அரசு சட்டத்துக்கு ஏதாவது திருத்தங்கள் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஆராயறதுக்காக வராங்க. இந்த சைமன் குழுவுல 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேருமே ஆங்கிலேயர்கள். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு கோபம் வருது. நம்மளுடைய அரசாங்க சட்டம், அதாவது நம்மளை ஆள்வதற்காக ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. அந்த சட்டத்துல ஏதாவது சீர்திருத்தம் பண்ணணுமா அப்படிங்கும் பொழுது அதுல நம்ம யாருமே பங்கு கொள்ளாமல் அவனுங்க மட்டும் இருக்கிறது என்ன யூஸ்? சோ அப்ப நம்மளை ஆளக்கூடிய சட்டத்துக்கு நம்ம நிர்மாணிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்துல என்ன பண்றாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் அந்த சைமன் குழுவை புறக்கணிக்கிறாங்க. சோ அந்த சைமன் குழு எங்கெல்லாம் போய் இது பண்றாங்களோ அங்கெல்லாம் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடக்குது. சோ அதை ஒடுக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் வன்முறையை கையில் எடுக்கிறாங்க, காவல்துறையை பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் லாலா லஜபதி ராய் அவர்கள் படுகாயம் அடைகிறார் தடியடி நடத்தினப்போ. சோ அதனால அவர் பின்னால இறந்தே போறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சைமன் குழுவை புறக்கணித்ததுக்கு அப்புறமா இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் அதுலதான் ஒன்றுபடுறாங்க. சோ அப்படி ஒன்றுபட்ட அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு அனைத்து கட்சி மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க 1928. அந்த மாநாட்டுல என்ன சொல்றாங்கன்னா நம்மளை ஆட்சி செய்ய ஒரு அரசியல் அமைப்பு சாசன வரைவு சட்டமானது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோதிலால் நேரு தலைமையிலான ஒரு கமிட்டி வந்து நேரு அறிக்கை அப்படின்னு ஒண்ணு பிரகடனப்படுத்துது. அந்த அறிக்கையை வந்து பாதி பேர் ஏத்துக்கிறாங்க, பாதி பேர் மறுக்கிறாங்க. சோ அதற்கு பதிலா ஜின்னா ஒரு அறிவிக்கை 14 அம்சங்கள் கொண்ட ஒரு கொள்கையை கொண்டு வராரு. அதுவும் நிராகரிக்கப்படுது. இதனால விரக்தி அடைந்த ஜின்னா என்ன பண்றாருன்னா இவ்வளவு நாள் வந்து இந்து முஸ்லிம் ஒன்றிணையணும்னு நினைச்சு போராடின ஜின்னா அவர்கள் இப்போ எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வேணும், தனி நாடு வேணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சிட்டாரு. சோ அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினாரு காந்தியடிகள். இதனால வட்டமேசை மாநாட்டுல அவரு கலந்து கொள்ள முடியாமல்லாம் போயிருக்கும். சோ அதெல்லாம் தான் இன்றைய பகுதிகளில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுல உப்பு சத்தியாகிரகத்தை பத்தி நம்ம பார்த்தோம். 1930 ஜனவரி 31க்குள்ள நாங்க சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனைகள்லாம் நீங்க நிறைவேற்றணும், இல்ல அப்படின்னா நாங்க சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. வைஸ்ராயா இருந்த இர்வின் பிரபு அவர்கள் எதையுமே கண்டு கொள்ளல. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் துவங்குறாரு. சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி வரைக்கும் தண்டி யாத்திரை போறாரு. சோ அங்க போய் ஆங்கிலேயருடைய சட்டமான உப்புக்கு வரி கொடுக்கணுங்கிற அந்த சட்டத்தை மீறி உப்பை எடுக்கிறார். இந்த உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டிலையும் ராஜாஜி அவர்களால மேற்கொள்ளப்படுது. வடமேற்கு மாகாணங்கள்ல கான் அப்துல் காபர் கான் அவர்களால இந்த இயக்கம் தலைமையேற்று நடத்தப்படுது. ஓகேங்களா? சோ இதற்கப்புறம் காந்தியடிகள் கைது செய்யப்படுவாரு, எரவாடா சிலையில அடைக்கப்படுவாரு. அதே மாதிரி மற்ற தலைவர்களும் கைது செய்யப்படுவார்கள். இதனால மக்கள், பெண்கள் எல்லாருமே, பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், வயதானவர்கள், முதியவர்கள் எல்லாருமே இறங்கி அந்த ஒரு போராட்டத்துல ஈடுபடுவாங்க. சோ இதுதான் மிகப்பெரிய இயக்கமாக இந்தியாவுல உருவெடுத்துச்சு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வட்டமேசை மாநாட்டுல இருந்து பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்ட் 1ல பார்த்தாச்சு. பார்ட் 2க்கான இது இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. சோ வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர் மாதம் லண்டன்ல முதலாவது வட்டமேசை மாநாடானது நடக்குது. அப்ப யாரு பிரிட்டிஷ் பிரதமரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்ட் அவர்கள் தான் பிரிட்டிஷோடைய பிரதமராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் நம்ம ஆட்கள் போடுறாங்க. மாகாணத்துல வந்து ஆட்சியை பிரிச்சுதான் கொடுத்திருக்கீங்களே தவிர சுயாட்சி எங்களுக்கு கொடுக்கல, தன்னாட்சியை எங்களுக்கு தரவே இல்லை, நாங்க தான் எங்க நாட்டை ஆளணும், நீங்க ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் அந்த 1919க்கு அப்புறம் நடக்குது. சோ 1930 முதல் வட்டமேசை மாநாடு நடக்கும் பொழுது மெக்டொனால்ட் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு மாகாணத்துல மட்டும் நான் சுயாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாரு. சோ அதை குறித்து விசாரிக்கலாம், அதை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லிதான் அழைப்பு விடுக்கிறாரு. ஆனா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே அந்த காலகட்டங்கள்ல இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாகவும் உப்பு சத்தியாகிரகத்தின் காரணமாகவும் சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஏன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க முக்கியமான தலைவர்கள்லாம். சோ அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டதுனால சிறையில் இருந்ததுனால இந்த மாநாட்டுல, இந்த முதல் வட்டமேசை மாநாட்டுல காங்கிரசார்களால கலந்து கொள்ள முடியல. அதனால இந்த மாநாடு தோல்வியை சந்திச்சிச்சு. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை குறித்தும் எந்த ஒரு முடிவான
விவாதமும் எட்டப்படல. எந்த ஒரு முடிவும் கிடைக்கல. சோ அதனால இந்த மாநாடு அப்படியே முடிஞ்சிருச்சு. எந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமலே மாநாடானது முடியுது. புரியுதுங்களா? சோ இப்ப 1930 நவம்பர் மாதம் லண்டன்ல நடக்குது. பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் அவர்கள் மாகாணத்துல இரட்டை ஆட்சிக்கு பதிலா உங்களுக்கு சுயாட்சி, நீங்க மட்டுமே ஆட்சி செய்யுங்க. மத்தியில நம்ம வந்து இரட்டை ஆட்சி வச்சுக்கலாம். சோ மத்தியில நாங்க பாத்துக்கிறோம் உங்கள அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறேன். சோ மாகாணத்துல சுயாட்சி வழங்குறோம். அதை பத்தி பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கும் பொழுது காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதனால் இந்த மாநாட்டில் காங்கிரசாரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் மாநாடானது நிறைவடையுது. ஓகேங்களா? அடுத்தது காந்தி இர்வின் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படிதான் 2வது வட்டமேசை மாநாடுல காந்தியடிகள் கலந்துப்பாரு. சோ அப்போ அந்த காலத்துல 1931 காலகட்டங்கள்ல இந்தியாவுடைய அரச பிரதிநிதியா யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்வின் பிரபு அவர்கள் இருக்கிறாரு. சோ இவர் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகளோட. அப்ப காந்தியடிகளோட அரச பிரதிநிதி இர்வின் பிரபு பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து 1931 மார்ச் 5ஆம் நாள் காந்தி இர்வின் ஒப்பந்தமானது ஏற்பட்டது. இது ரொம்பவே முக்கியம். சோ இந்த ஒப்பந்தத்தின்படிதான் என்ன பண்றாங்க அப்படின்னா 2வது வட்டமேசை மாநாடுல கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்முறையில ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியா விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை காந்தியடிகள் வைக்கிறார். அதாவது அந்த பேச்சுவார்த்தை நடக்குது பாருங்க இர்வினுக்கும் காந்திக்கும். சோ அப்படி நடக்கும் பொழுது அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா நாங்க அமைதியான முறையில தானே போராட்டம் பண்ணோம். நாங்க யாருக்காவது துன்பம் பண்ணோமா, ஏதாவது அடக்குமுறையை கையேண்டோமா, இல்ல ஏதாவது ஆயுதங்கள் எடுத்தோமா, அமைதியான முறையில தானே பண்ணோம். அப்ப அமைதியான முறையில போராட்டம் பண்ணவங்கள எதுக்கு கைது பண்றீங்க? சோ அப்படி நீங்க கைது பண்ணவங்க எல்லாரையும் நீங்க உடனடியா விடுவிக்கணும். அப்பதான் நாங்க வந்து மாநாட்டுல கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இவரு இர்வினுமே என்ன சொல்லிடுறாருன்னா சரி வன்முறையில ஈடுபடாம அமைதியான முறையில போராட்டம் நடத்தின அனைவரையும் நான் விடுதலை செய்யறேன் அப்படின்ட்டாரு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தருவது அப்படின்றாங்க. அது என்னன்னா ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையால இந்திய மக்களுடைய நிலமானது பறிக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியில இருந்தே பாக்குறோம். அதனாலதான் விவசாய கிளர்ச்சி நடந்துச்சு, பழங்குடியினரோட கிளர்ச்சி எல்லாம் நடந்துச்சு. சோ அப்ப காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா எங்க கிட்ட இருந்து பறிச்ச நிலத்தை நீங்க விக்காம இருப்பீங்கல்ல, உங்க கண்ட்ரோல்லயே இன்னும் இருக்குல்ல, அந்த நிலங்கள்லாம் யாருகிட்ட இருந்து பறிச்சீங்களோ அதை திரும்ப கொடுங்க அப்படின்றாரு. அதுக்கும் இர்வின் என்ன சொல்றாருன்னா சரிப்பா தந்துடுறேன் அப்படின்ட்டாரு. அடுத்தது பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்துல நீக்கு போக்காக நடந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் சார்பாக அரசு அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பதவி விலகினாங்க. ஆங்கிலேய அரசோட நிர்வாகத்துல நாங்க ஒத்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகினாங்கல்ல, அவங்க மீண்டும் பதவிக்கு வராங்க. அப்படி வரும் பொழுது அவங்க கிட்ட எந்த ஒரு கடுமையான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. சோ அவங்கள வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம சுமூகமா அவங்கள ஹேண்டில் பண்ணும் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அதுக்கும் இர்வின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா சரி இனி நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதையும் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியா என்ன சொல்றாருன்னா கிராம மக்கள் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் தான் அந்த உப்பு காய்ச்சி அந்த உப்பை விற்கிறது. சோ அப்படிப்பட்ட அந்த கிராம மக்கள் கடலோர கிராம மக்கள் வந்து அவங்களுடைய பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சறத வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்யும். உப்பு காய்ச்சறத நீங்க தடுக்க கூடாது. அப்ப உப்பு மீதான வரியை நீங்க ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வன்முறை இல்லாத ஆர்ப்பாட்டங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். அதாவது எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா வன்முறை இல்லாமல் அமைதியான முறையில போராடுவோம். அந்த போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கணுமே தவிர எங்களை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை வைக்கிறாரு. அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்பட்டு காந்தி இர்வின் ஒப்பந்தமானது நடைபெறுது. சோ இதனால சட்ட மறுப்பு இயக்கத்தை அவர் கைவிட்டு அதாவது இவ்வளவு இந்த உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாரா, சோ அதனால அந்த சட்டத்தை மீறினார்ல, அந்த மாதிரி சட்ட மறுப்பு போராட்டத்தை கைவிட்டு அவர் 2வது வட்டமேசை மாநாட்டுல கலந்து கொள்கிறார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகள். 1931 செப்டம்பர் 7ஆம் தேதி நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். இந்த ஒரே ஒரு மாநாட்டுல மட்டும்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்துக்கும். சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் ஏற்கவில்லை. இதன் விளைவாக 2வது வட்டமேசை மாநாடு எவ்வித முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்தது. இதுக்கு நடுவுல இன்னொரு பிரச்சனை என்ன போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி வழங்கணும். ஏன்னா ஆல்ரெடி சட்டப்பேரவை எல்லாம் உருவாக்கிட்டாங்க. இந்தியால சட்டமன்றம் எல்லாம் உருவாக்கப்பட்டு 1919 இருந்து ஆட்சி போது சட்டமன்றத்தின்படி. இப்ப எப்படி சட்டமன்றம் இருக்கோ அதே மாதிரி அப்பயும் இருக்கு. சோ அதன்படிதான் ஆட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த தொகுதி ஒதுக்கீட்டுல சிறுபான்மை இருக்குன்னு தொகுதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பட்டியலினத்தவர்களும் கிறிஸ்துவர்களும் அந்த சிறுபான்மை மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கோரிக்கை விடுவாங்க. அதற்காக சிறுபான்மை தலைவர்களும் அது குறித்து ஆங்கில அரசாங்கத்திடம் மனு அளித்திருப்பாங்க. சோ அதனால அதை கொடுக்கறதுக்கு ஆங்கில அரசு ரெடியா இருக்கும். ஆனா காந்தி அவர்கள் என்ன பண்றாருன்னா இந்த சிறுபான்மையினருக்கான தனி தொகுதிகள் வழங்குறத நம்ம ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கருத்து, அதாவது நம்மளுடைய புத்தகத்துல சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நான் சொல்றேன். இது ஏன் அவர் ஏத்துக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினருக்குன்னு தனி தொகுதி வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த பேதமானது இருந்துகிட்டேதான் இருக்கும். அதாவது இவங்க சிறுபான்மையினர், இவங்க உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த பாகுபாடானது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு காந்தியடிகள் அச்சம் கொண்டதாகவும், அதனாலதான் அவர் சிறுபான்மையினருக்கான தனி தொகுதி வழங்குறதை எதிர்த்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகேங்களா? சோ 2வது வட்டமேசை மாநாட்டுல இவர் இதை எதிர்க்கிறதுனால, ஏற்காததுனால இது 2வது வட்டமேசை மாநாடு எந்த ஒரு முடிவும் எட்டாமல் முடிவடையுது. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது இந்தியா திரும்புறாரு. இவரு நினைச்சது நடக்கல. சோ அதனால கைவிட்ட அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை மறுபடியும் கையில எடுக்கிறாரு காந்தியடிகள். சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முறை காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில் எடுக்கும் பொழுது ஆங்கிலேய அரசாங்கமும் தயாரா இருக்கிறாங்க அவங்கள சமாளிக்கிறதுக்கு. அதுதான் இந்த முறை அரசு எதிர்ப்பை சமாளிக்க ஆயத்தமாக இருந்தது. படைத்துறை சட்டத்தை அமல்படுத்துறாங்க. 1932 ஜனவரி 4வது நாள் காந்தியடிகள் கைது செய்யப்படுறாரு. விரைவிலேயே அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்படுறாங்க. ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மறியல் செய்த மக்கள் படை கொண்டு அடக்கப்பட்டனர். புரியுதுங்களா? சோ காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு போறாரு. அவரு நினைச்சது நடக்கல. தனி தொகுதி சிறுபான்மையினருக்கு வழங்குறோம்னு அவங்க சொல்றாங்க. அதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி காந்தியடிகள் அந்த மாநாட்டுல ஒரு முடிவை எட்டாமலே வந்துடுறாரு. சோ வந்த உடனே நீங்க எங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில் எடுக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி இவங்க சட்ட மறுப்பு இயக்கத்தை கையில் எடுக்கும் போது ஆங்கிலேயர்கள் ரெடியா இருக்கிறாங்க அதை ஃபேஸ் பண்ண. சோ அதனால படைத்துறை சட்டத்தை அமல்படுத்துறாங்க. அமல்படுத்தி ஜனவரி 4ஆம் தேதி 1932ல காந்தியடிகளை கைது செய்யறாங்க. அதனைத் தொடர்ந்து மற்ற முக்கிய தலைவர்களையும் காங்கிரஸ் தலைவர்களையும் கைது செய்யறாங்க. இதுவோடு மட்டுமல்லாமல் மக்கள் ஆர்ப்பாட்டங்கள்லயோ அல்லது மறியல்லையோ ஈடுபடுறாங்கன்னா அவங்கள காவல்துறை வைத்து கடுமையாக அடக்கப்படுறாங்க. ஓகேங்களா? சோ இதனிடையே 1932ஆம் ஆண்டு நவம்பர் 17ல இருந்து டிசம்பர் 24 வரைக்கும் 3வது வட்டமேசை மாநாடும் நடந்து முடியுது. சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு புத்துயிர் ஊட்டுனதுனால காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டுல பங்கேற்கல. சோ அப்ப பங்கேற்றது இந்த ஒரு மாநாடு தான். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1900 இதுக்கு நடுவுல, அதாவது இந்த 3வது வட்டமேசை மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நவம்பர் 17 தான் ஆரம்பிக்கிறாங்க 3வது வட்டமேசை மாநாடு. அதுக்கு முன்னாடியே ராம்சை மெக்டொனால்ட் அவர்கள் வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை அறிவித்திருப்பார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1932 ஆகஸ்ட் 16ஆம் தேதி வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சை மெக்டொனால்ட் அறிவித்தார். முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக B.R. அம்பேத்கர் தமது கருத்துக்களின்படி தனி தொகுதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கும் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு. அதாவது இந்த முஸ்லிம்களுக்காகவும் கிறிஸ்துவர்களுக்காகவும் சீக்கியர் இந்துக்களை விட்டுட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விட்டுட்டு வகுப்பு வாரி ஒதுக்கீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு B.R. அம்பேத்கர். ஏன் அதை ஆதரவு தெரிவிக்கிறாருன்னா, எங்க மக்கள் ஆல்ரெடி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நாங்களும் ஒரு அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் எங்களை நாங்க முன்னேற்றிக்க முடியும். சோ அப்ப எங்க மக்களுக்கான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் இருந்தாதான் அதிகாரமானது எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. சோ அதுதான் எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கும். நீங்க வாய் சொல்லிட்டு போயிடலாம். எங்களுடைய மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாம நீங்களே நாங்க இனிமேட்டு தீண்டாமையை ஒழிச்சிருவோம், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்குவோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சொன்னாலும் அது மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்க கையில பவர் இல்ல, உங்க கையில இருக்கு. அப்ப எங்க கையில பவர் இருக்கணும், எங்க மக்களுடைய பிரதிநிதி யாராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு. சோ 1932ல செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள் காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக
சாகுமுறை உண்ணாவிரதத்தை கையில் எடுக்கிறார். புரியுதுங்களா? அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, பி.ஆர். அம்பேத்கர், அதாவது மெக்டொனால்ட் அவர்கள் சொன்ன அந்த வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை பி.ஆர். அம்பேத்கர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சோ அதன் மூலியமா என்ன பண்றாருன்னா, இவரு எனக்கு வேணுங்கிறாரு. ஆனா காந்தியடிகள் இல்ல, அந்த மாதிரிலாம் தனி ஒதுக்கீடு தரக்கூடாது அப்படின்றாரு. அந்த மாதிரி தந்தீங்கன்னா நான் சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த எரவாடா சிறையிலேயே வந்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. சோ அவருக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களும், மோகன் மாளவியா அவர்களும் என்ன பண்றாங்கன்னா, மற்றும் பல தலைவர்கள் போயிட்டு பி.ஆர். அம்பேத்கர் கிட்டயும், எம்.சி. ராஜா இந்த மாதிரி இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பினர்களுக்கான தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள் அம்பேத்கர் மற்றும் மற்றவர்கள். சோ அப்ப காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அதுதான் பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா? சோ அந்த பூனா ஒப்பந்தத்தின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி தொகுதிகள் பற்றிய கொள்கைகள் கைவிடப்பட்டன. அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்குன்னு தனி தொகுதிகள்லாம் கிடையாது. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க வழங்குறோம். கூட்டு தொகுதிகள்ல, அதாவது எல்லாரும் தான் இருக்கணும். இவங்களுக்குன்னு இந்த தொகுதியை நாங்க பிரிச்சுலாம் விட முடியாது. தனி தொகுதி கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் சொந்தமானதா தான் தொகுதி இருக்கும். ஆனா எலெக்ஷன்ல நிக்கிறீங்கல்ல, அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ்ல இத்தனை பர்சன்ஸ் வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படிங்கிற இடஒதுக்கீடு வேணா நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அது மாதிரி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71ல இருந்து 148 அதிகரிக்கப்படுது. சோ அப்ப மத்திய சட்டப்பேரவையில 18% இடங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களால நிரப்பப்படுது. ஓகேங்களா? சோ அப்ப தனி தொகுதின்னு உங்களுக்கு எதையும் அறிவிக்க முடியாதுப்பா. ஆனா வந்து உங்களுக்கு சட்டப்பேரவையில ஒரு 18%, அதாவது 148 உறுப்பினர்கள் க்கான இட ஒதுக்கீடு நாங்க உங்களுக்கு தரோம். அதாவது தொகுதி எல்லாருக்கும் காமன். உங்களுக்குன்னு தொகுதி ஒதுக்கிட முடியாது. தொகுதி காமன். நிக்கும் பொழுது எலெக்ஷன்ல நிக்கும் போது உங்க ஆட்களை வந்து ஒரு 148 பேரை பல்வேறு தொகுதிகள்ல நாங்க நிக்க வைக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். சோ இந்த ஒப்பந்தத்தின்படி அம்பேத்கரும் வந்துட்டு சரி ஓகே எப்படியோ ஒண்ணு நம்மளுடைய பிரதிநிதித்துவம் சட்டப்பேரவையில இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதுக்கப்புறம் தான் வந்து அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் நெருக்கம் உண்டாகுது. சோ அப்பதான் தீண்டாமை ஒழிப்பதற்காக காந்தியடிகள் சில காலங்கள் அவருடைய வாழ்நாள்ல செலவிடுறாரு. சோ காந்தியடிகள் அம்பேத்கரோட எப்ப தொடர்பு கொண்டாரோ அப்பதான் இந்த இந்திய மக்கள் கிட்ட நடுவுல இந்த ஜாதி அமைப்புகளால இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் தெரிய வருது. சோ அப்ப அம்பேத்கருடைய கருத்துக்களால் பெரிதும் தாக்கப்பட்ட காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, அவருடைய வாழ்நாள்ல சோ இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாகிரகம் அவருடைய வர்த்தாவுல இருந்து அவருடைய இருப்பிடத்தை சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாத்துறாரு. ஹரிஜனர்களுக்கான பயணம் என்ற நாடு தழுவிய பயணத்தையும் காந்தியடிகள் மேற்கொள்றாரு. ஹரிஜனர் சேவை சங்கத்தையும் அமைத்து சமூகத்தில் உள்ள பாகுபாடுகளை முழுமையாக அவர் அகற்றுவதற்கு பணியாற்ற தொடங்குறாரு. கல்வி, சுத்தம், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தவும், ஒடுக்கப்பட்ட மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த மது பழக்கத்தை கைவிடவும் அவர் பணியாற்றார். சோ கோயில் நுழைவு போராட்டம் என்பது இந்த பிரச்சாரத்துடைய முக்கியமான ஒரு பகுதியாகும். 1933 ஜனவரி 8ஆம் நாள் கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்படுது. ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கப்புறம் தான் பூனா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் ஒரு உறவானது தோன்றுகிறது. அதுக்கப்புறம் தான் இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது காந்தியடிகளுக்கு தெரிய வருது. சோ அப்ப அவங்களுடைய நலனுக்காகவும் சேர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொது உடைமை சோசியலிஸ்ட் இயக்கங்களுடைய தொடக்கங்கள். இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சியினால ஈர்க்கப்பட்ட இந்திய பொது உடைமை கட்சி 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தான்ல தாஷ்கண்ட்ல நிறுவப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு பகுதியும் கூட. சோ இது கேட்பாங்க, எப்போ வந்து இந்திய பொது உடைமை கட்சி தொடங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாஷ்கண்ட்ல தான் வந்துட்டு பொது உடைமை கட்சியானது நிறுவப்படுது. யார் நிறுவுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யமன் ராய், அபானி முகர்ஜி, எம்.பி.டி. ஆச்சாரியா இவர்கள் தான் இந்த இந்திய பொது உடைமை கட்சியை தோற்றுவிக்கிறார்கள். எங்க? தாஷ்கண்ட்ல. ஓகேங்களா? அடுத்தது 1920களில் அடுத்தடுத்த வழக்குகளை தொடுத்து கம்யூனிச இயக்கத்தை அடக்குவதற்கு இந்திய ஆங்கிலேய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ளுது. சோ அந்த காலகட்டங்கள்ல இந்த கட்சியுடைய கோட்பாடுகள்னால, கொள்கைகள்னால மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். சோ ஒருவேளை இவனுங்களை வளர விட்டுட்டா இவனுங்க நம்மள அழிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்ச ஆங்கிலேய அரசு என்ன பண்றாங்கன்னா, இந்த கட்சி மேல பல வழக்குகளை தொடுக்குறாங்க. வழக்குகளை தொடுத்து வழக்குல இருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இவங்க மேல பல வழக்குகளை தொடுத்து அடக்குமுறைய கையாளுறாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வழக்கு தொடுத்து
கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுறாங்க. பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. மேலும் கம்யூனிசம் தொடர்பான அச்சுறுத்தலை அடக்கும் மற்றொரு முயற்சியாக எம்.என். ராயி, எஸ்.ஏ. டாங்கா, முஷாபர் அகமது, எம். சிங்காரவேலர் ஆகிய தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. வழக்குகள் பதியப்பட்டு கைது செய்யப்படுறாங்க. கைது செஞ்சது மட்டும் இல்லாம இவங்கள 1924ஆம் ஆண்டு கான்பூர் சதித்திட்ட வழக்குல விசாரிக்கப்படுகிறார்கள். அது என்ன கான்பூர் சதித்திட்ட வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்முறை புரட்சி ஒன்றின் மூலமாக ஏகபோக பிரிட்டனிலிருந்து இந்தியாவை முற்றிலுமாக பிரித்து பிரிட்டானிய இந்தியாவின் பேரரசரின் இறையாண்மையை குந்தகம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள். அதாவது இந்த பொது உடைமை கட்சியுடைய தலைவர்கள்னால இங்கிலாந்து அரசரான பிரிட்டிஷ் அரசருடைய இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுது. சோ அப்ப எங்களுடைய இறையாண்மையில கை வைக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அதுதான் கான்பூர் சதித்திட்ட வழக்கு. ஓகேங்களா? அரசருக்கு எதிராக இவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். எந்த அரசருக்கு? இங்கிலாந்து அரசருக்கு எதிராகும். அதாவது இந்தியாவை பிரிட்டனுடைய காலநிதி ஆதிக்கத்துல இருந்து பிரிக்கலான்னு சதித்திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கான்பூர் சதித்திட்ட வழக்குல விசாரிக்கப்படுகிறார்கள். இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதை நோட் பண்ணிக்கோங்க. கான்பூர் சதித்திட்ட வழக்கு 1924. யாரெல்லாம் கைது செய்யப்படுறாங்கன்னா இவங்கதான். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொது உடைமை கட்சி நிறுவப்படுதல். இப்போ நீங்க 1920 வந்துட்டு எங்க நிறுவப்பட்டுச்சுன்னா உஸ்பெகிஸ்தான்ல தாஷ்கண்ட்ல தான் வந்து இந்திய பொது உடைமை கட்சியானது நிறுவப்படுது. ஆனா இந்தியாவுல அதிகாரப்பூர்வமா எப்ப நிறுவப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1925ல கான்பூர்ல நடந்த அகில இந்திய பொது உடைமை மாநாடு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது ஒரு கட்சியாக 26 டிசம்பர் 1925ல கான்பூர்ல பொது உடைமை கட்சி இந்தியாவுல தோற்றுவிக்கப்படுது. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்திய பொது உடைமை கட்சி என்று தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்ட். ஓகேங்களா? அதுவே இந்தியாவுல எப்ப அதிகாரப்பூர்வமா தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 26 டிசம்பர் 1925 அன்னைக்கு கான்பூர்ல பொது உடைமை கட்சியானது இந்தியாவுல அதிகாரப்பூர்வமாக தோற்றுவிக்கப்படுது. இந்தியாவுல ஆங்கிலேயர்களுடைய உண்மையான முகத்தை பொதுமக்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படிங்கறதுதான் பொது உடைமைவாதிகளுடைய ஒரு முக்கிய குறிக்கோளா இருந்துச்சு. அதற்காகத்தான் இந்த மேடையை, இந்த கட்சியை அவர்கள் பயன்படுத்தினார்கள். சோ அதன் மூலயமாக 1925 டிசம்பர் 26 கான்பூர் மாநாட்டுக்கு அப்புறமா அவங்க ஒரு கட்சியை இந்திய மண்ணுல பொது உடைமை கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. சோ அதற்கடுத்து அதோட மட்டும் இல்லாம 1928ல அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி ஒன்றும் நிறுவப்படுது. ஓகேங்களா? சோ இதுதான் இவங்களுடைய இந்த சோசியலிஸ்ட் கட்சி தொடக்கத்தை குறித்தது. ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்னு 1920, இன்னொன்னு 1925. இது இந்தியால நிறுவப்பட்டது. இது தாஷ்கண்ட்ல நிறுவப்பட்டது. அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1924 கான்பூர் சதித்திட்ட வழக்கு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்ததா புரட்சிகர நடவடிக்கைகள். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் 1920ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அது எப்ப திரும்ப பெறுதுன்னா 1922 சௌரி சௌரா நிகழ்வு நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வன்முறையை கையில் எடுத்துட்டாங்கன்னு காந்தியடிகள் வந்து அது திரும்ப பெற்றிருப்பாரு. சோ இது மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் திடீர்னு திரும்ப பெற்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பம் அடைந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. அப்போ இவரு பாதியிலேயே போராட்டத்தை கைவிட்டுட்டாரு. அப்ப இதுக்கப்புறம் நம்ம வந்து சுதந்திரம் அடைய முடியாதா? அப்ப நம்மளுக்கு அதிகாரம் கிடைக்காதா? அப்படின்ற மனக்குழப்பத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா வன்முறை ஆயுதமா எடுக்கிறாங்க. சோ அப்ப காலனி ஆட்சியை ஆயுத கிளர்ச்சி மூலம் அகற்றும் நோக்குல 1924ல இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அப்படின்னு சொல்லி கான்பூர்ல உருவாக்கப்படுது. அதாவது இதுக்கப்புறம் வந்து அமைதியான முறையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இவனுங்களை இங்க இருந்து வெளியில துரத்தணும் அப்படின்னா நம்ம ஆயுதத்தை கையில எடுக்கணும். அப்ப ஆயுதத்தை கையில எடுக்கணும்னா நம்மளுக்குன்னு ஒரு ராணுவம் இருக்கணும். சோ அப்படின்னு சொல்லி இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அப்படின்னு 1924ல கான்பூர்ல உருவாக்குறாங்க. சோ இப்போ ராணுவத்தை உருவாக்கிட்டீங்க. ராணுவத்துக்கு ஆள் எடுக்கணும். அதுக்கப்புறம் ராணுவத்துக்கு அந்த ராணுவ வீரர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் செலவாகுமே அப்படிங்கும் பொழுது அப்பதான் ராம் பிரசாத் பிஸ்மில் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நம்ம கொள்ளையடிக்கலாம் அவங்களுடைய பணத்தை அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அதனால 1925ஆம் ஆண்டு ராம் பிரசாத் பிஸ்மில், அல்கு பாகுல்லா கான் அண்ட் பலர் லக்னோ அருகே ககோரி அப்படிங்கிற கிராமத்துல அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடிக்கிறாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப
ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெற்றதுனால என்ன பண்ணும்னு தெரியாம இருக்கக்கூடிய இளைஞர்கள் வன்முறையில கையில் எடுக்கிறாங்க. அதாவது இதுக்கப்புறம் நம்ம அமைதியான முறையில போராடி வெல்ல முடியாது. ஆயுதத்த தூக்கணும். அப்ப ஆயுதத்த தூக்குறோம்னா ஒரு ராணுவத்த ஃபார்ம் பண்ணும். சரி, ஓகே. 1924 கான்பூர்ல இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் உருவாக்கப்பட்டுருச்சு. இப்ப அந்த ராணுவத்துக்கு ஆள் எடுக்கணும். அந்த ஆட்களுக்கு பயிற்சி அளிக்கணும். ஆயுதங்கள் வாங்கணும். வெடிப்பொருட்கள் வாங்கணும். அப்படிங்கும் பொழுது அதிக பணம் செலவாகுமே அப்படிங்கும் பொழுது 1925ல ராம் பிரசாத் பிஸ்மில் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலேயருடைய பணத்தையே கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சோ அதன்படி ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாகுல்லா கான் மற்றும் பலர் நிறைய பேர் சேர்ந்து லக்னோக்கு அருகில் இருக்கக்கூடியதான் ககோரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி அதுல இருந்து கொள்ளையடிச்சிடறாங்க. சோ இந்த கொள்ளையடித்ததற்காக ககோரி சதி வழக்குகள்ல கைது செய்யப்படுறாங்க. 1925 ககோரி சதி வழக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுத்துக்களை கேட்கலாம். ஓகேங்களா? இங்க எப்படி கான்பூர் சதி வழக்கு 1926 சொல்றோம், அதே மாதிரி இங்க ககோரி சதி வழக்கு 1925 இதுல கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுறாங்க. இதுல 4 பேருக்கு மரண தண்டனையும், மத்தவங்க எல்லாருக்கும் இதுல ஈடுபட்ட மத்தவங்களுக்கு எல்லாம் சிறை தண்டனையும் விதிக்கப்படுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நிகழ்வு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப்ல பகத்சிங், சுக்தேவ் மற்றும் அவர்களது தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை மீண்டும் அமைக்கிறாங்க. அப்ப இப்போ இந்த சதி வழக்குல கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிச்சுட்டாங்க ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் சிறையில் இருக்காங்க. அப்ப இந்த ராணுவமானது அப்படியே பாதியில விட்டுருச்சுல. சோ அந்த ராணுவத்தை மீண்டும் யாரு மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பகத்சிங், சுக்தேவ் மற்றும் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை மீண்டும் அமைக்கிறாங்க. பொது உடைமை கருத்துக்களால ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்புக்கு இந்துஸ்தான் பொது உடைமைவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்றாங்க. எப்போ? 1928. ஓகேங்களா? அதேதான் ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் குடியரசு ராணுவம்னு இருக்கிறத இப்ப என்ன பண்றாங்கன்னா ஹிந்துஸ்தான் பொது உடைமை குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. ஏன்னா அவங்க பொது உடைமை கருத்துக்களால ஈர்க்கப்படுறாங்க, இந்த கம்யூனிஸ்ட்னால ஈர்க்கப்படுறாங்க, சோசியலிஸ்ட்னால. சோ அதனால சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணிக்கிறாங்க 1928ல. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 நவம்பர் 1928 அன்னைக்கு லாலா லஜபதி ராய் அவர்கள் உயிரிழந்திருப்பாங்க. சோ அவர் எப்படி உயிரிழந்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்த அந்த சட்டமறுப்பு இயக்க போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது லாலா லஜபதி ராய் மேல என்ன ஆகுதுன்னா தடியடி நடத்துறாங்க. அந்த தடியடியில பலமாக பலத்த காயம் அடைகிறாரு லாலா லஜபதி ராய். அதனாலதான் அவர் இறந்திருப்பாரு. சோ அதனால அந்த தடியடி நடத்த காரணமா இருந்த அந்த ஆங்கிலேய அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்டஸ். சோ சாண்டஸ் தடியடி நடத்தினதுனாலதானே லாலா லஜபதி ராய்க்கு அடிபட்டு இவர் உயிரிழக்கிறாரு. இப்ப 17 நவம்பர் 1928ல இறக்குறாரு. அப்ப அதுக்கு காரணமா இருந்தும் உயிரோட இருக்கலாமா அப்படின்னு நினைச்சவங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சாண்டஸ் அவர்களை டிசம்பர் 1928 அன்னைக்கு படுகொலை செய்யறாங்க. இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் யாரு? பகத்சிங், சுக்தேவ், பஞ்சாப், இந்த இந்துஸ்தான் பொது உடைமைவாத குடியரசு அமைப்புல இருக்கிறவங்க சாண்டஸ கொலை பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புகைக்குண்டு ஒன்றை 1929ல மத்திய சட்டப்பேரவையில பகத்சிங்கும் பி.ஹே. தத்தும் வீசுறாங்க. சோ அவங்க வீசிட்டு என்ன சொல்றாங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு சொல்லி முழக்கங்களை எழுப்புறாங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்ப அவங்க விட்டுட்டு போன அந்த இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அப்படிங்கிறத இவங்க இந்துஸ்தான் பொது உடைமைவாத குடியரசு அமைப்பாக 1928ல பெயர் மாற்றம் செய்யறாங்க. லாலா லஜபதி ராய் படுகொலை செய்யப்படுவார். அந்த தடியடியினால பாதிக்கப்பட்டு அவர் இறக்குறதுக்கு காரணமா இருந்தது அந்த சாண்டஸ் அப்படிங்கிறவருடைய அந்த தடியடி நிகழ்வுதான். அதனால அவரை 1928 டிசம்பர் மாதம் படுகொலை செய்யறாங்க. அதோட மட்டும் இல்லாம 1929ல இந்த அமைப்பை சேர்ந்த பகத்சிங்கும் பி.ஹே. தத்தும் புகைக்குண்டு ஒன்றை சட்டப்பேரவையில வீசுறாங்க. சோ இதனால இவங்க 2 பேருமே கைது செய்யப்படுறாங்க. ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படுது. பகத்சிங்கோடைய அசாத்தியமான துணிச்சல் இந்தியா முழுவதும் வாழ்ந்த இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்தது. அதையடுத்து அவர் இந்திய முழுவதும் பிரபலம் அடைகிறார். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நிகழ்வு 1930 ஏப்ரல் மாதம் சிட்டகாங் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்கு மீது சூர்யா சென் மற்றும் அவருடைய நண்பர்கள் தாக்குதல் மேற்கொள்றாங்க. தாக்குதல் நடத்தி அந்த சிட்டகாங்ல இருக்கக்கூடிய அந்த ஆயுத கிடங்கை இவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க. சோ அதான் அப்ப சிட்டகாங் ஆயுத கிடங்கை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றி அங்க ஒரு புரட்சிகர அரசையும் நிறுவுறாங்க.
சோ இந்த இதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில வாழ்ந்த முஸ்லீம் இன மக்கள் இவர்கள் வந்து இந்துக்கள். சோ இந்த போராட்டக்காரர்கள் இந்துக்கள். இவங்களுக்கு முஸ்லீம் இன மக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. 1930லயே ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்க கைப்பற்றிருக்காங்க. ஆனா 1933ல தான் கைது செய்யப்படுறாரு சூர்யா சென். அப்ப அந்த 3 வருஷம் இடைப்பட்ட காலங்கள்ல அவங்களுக்கு யாரு அடைக்கலம் குடுக்குறாங்க, யாரு பாதுகாப்பு தராங்க, எல்லா உதவிகளையும் செஞ்சு தராங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில வந்த முஸ்லிம் மக்கள் தான் இந்த ஆங்கிலேயர்களை வெளிக்கொண்டு போவதற்காக இவர்களுக்கு உதவி செய்யறாங்க. சோ அப்ப 3 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1933 பிப்ரவரி 16வது நாள் சூர்யா சென் அவர்கள் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 12 ஜனவரி 1934 அன்னைக்கு இவர் தூக்கிலிடப்படுகிறார். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அப்போ சிட்டகாங் ஆயுத கிடங்கு வழக்கு 1930, குண்டு வீசல், புகை குண்டு வீசல் 1929, சாண்டஸ் படுகொலை 1928, அடுத்தது ககோரி சதி வழக்கு 1925, அடுத்து கான்பூர் சதித்திட்ட வழக்கு 1924. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான இயர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1930கள்ல இடதுசாரி இயக்கங்கள். அது என்ன இடதுசாரி வலதுசாரின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளா புரியணுங்கிற அளவுக்கு நான் சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இது நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது இடதுசாரிகள் அப்படின்னா அடித்தட்டு மக்களும் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு அரசியல் பண்ணக்கூடியதெல்லாம் இடதுசாரி கட்சிகள், இடதுசாரி இயக்கங்கள். இதுவே மேல் வர்க்கத்தினர் மட்டும் இருக்காங்க பாருங்க, உயர் குடியார்களும் வர்த்தகர்களும் வணிகர்களும் மட்டும் உயர்ந்தால் இந்த நாடு உயரும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தக்கூடிய கட்சிகள் எல்லாம் வலதுசாரி கட்சிகள். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு நம்ம நாட்டிலேயே பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ அதான். சோ அப்ப அனைவருக்கும் முன்னேறுதல், அதாவது அனைவரும், ஏழை மக்கள், அடித்தள மக்கள் எல்லாரும் முன்னேறணும், இந்த நாட்டை அப்பதான் முன்னேற்ற முடியும்னு ஒரு கொள்கையோட போறவங்க தான் இந்த இடதுசாரிகள். சோ அப்ப இடதுசாரிகளுடைய கை எப்போ ஓங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930 காலகட்டங்கள்ல தான் ஓங்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டன்ல பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. அதாவது பொருளாதார மந்த நிலையானது உலகம் முழுவதும் நடக்குது. சோ அதுல பிரிட்டன் வந்து அதிக அளவு பாதிக்கப்படுது இந்த பொருளாதார மந்த நிலையினால. அது என்ன பொருளாதார மந்த நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வேளாண் பொருட்களுடைய விலைகள்ல சரிவு ஏற்படுது. அப்ப ஒரு பொருள் நம்ம விக்கிறோம். நம்ம 10 ரூபா போட்டு செலவு பண்ணி வாங்குறோம். ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம். அது மார்க்கெட்ல வந்து 5 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிறாங்கன்னா அது நம்மளுக்கு லாஸ். சோ இந்த மாதிரி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையானது சரிவை நோக்கி போகிறது. அதனால அந்த நாடு பொருளாதார சரிவை சந்திக்குது. அப்படிங்கும் பொழுது, அந்த பொருளாதார சரிவுல இருந்து நம்ம மீளணும் அப்படின்னா, இந்த பிரிட்டன் என்ன பண்ணுதுன்னா, அந்த பிரிட்டன்ல நடக்கக்கூடிய இந்த பொருளாதார சரிவுடைய தாக்கத்த பிரிட்டனுக்கு கீழ இருக்கக்கூடிய காலனி ஆதிக்க நாடுகள்லயும் செலுத்துது. சோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரிய அதிகமா வசூலிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வாங்குன வரிய டபுள் மடங்கு ஆக்குறாங்க. ஏன்னா, அவங்களுடைய பொருளாதாரத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். இப்ப அவங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. அப்படிங்கும் பொழுது, அவங்க 2 மடங்காக வரி வசூல அதிகரிக்கிறாங்க. சோ இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த நேரத்துல தான் இந்த இடதுசாரிகள் கட்சி என்ன பண்ணுதுன்னா கை கொடுக்குது. அதனாலதான் இவங்க பிரபலம் அடைகிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப உலகம் முழுவதும் பொருளாதார மந்தநிலை உருவாகுது. சோ இந்த பொருளாதார நெருக்கடியை அடுத்து 1930கள்ல இதனாலதான் பொது உடைமை கட்சி வலுப்பெற்ற ஒரு கட்சியாக உருவெடுக்குது. சோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டன்ல இருந்த மந்த நிலை அதற்கு கீழ் இருந்த காலனிகளிலும் பாதிப்புகளை ஏற்படுத்துது. இந்த பொருளாதார வீழ்ச்சியின் விளைவாக வர்த்தக லாபங்களிலும் வேளாண் பொருட்களின் விலைகளிலும் சரிவு ஏற்படுகிறது. இவங்களுக்கு இவ்வளவு நாள் வந்த அந்த ப்ராஃபிட் எல்லாம் வந்து குறைய தொடங்குது. பொருட்களையும் விலை குறையுது. சோ இதனால சரிந்த வேளாண் பொருட்களின் 50% விலையை வீழ்ச்சி காரணமாக கட்டாயமாக செய்யப்பட்ட அரசின் நில வருவாய் வசூல் 2 மடங்காக அதிகரித்தது. இதுக்கு முன்னாடி அவங்க நில வருவாய் நம்ம கிட்ட எப்படிதான் வசூலிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கட்டாயப்படுத்தி தானே வாங்கிட்டு இருக்காங்க. அத இன்னும் டபுள் மடங்காக்கி வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதனால அது மட்டும் இல்லாம புழக்கத்துல இருக்கக்கூடிய பணமானது திரும்ப பெறப்படுது. நம்மளுக்கு எப்படி புழக்கத்துல இருக்கக்கூடிய பணம் ஒரு வாட்டி திரும்பப்பட்டு அவதிப்பட்டோம், அந்த மாதிரிதான்
சோ இப்ப புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணமானது திரும்ப பெறப்படுகிறது. சோ வளர்ச்சி பணிகளுக்காக பணியாளர்களுடைய எண்ணிக்கையும் செலவும் குறைப்பது அரசினுடைய இதர நடவடிக்கைகளாக இருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஒரு கம்பெனி லாஸ்ல போகுதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ஆட்கள் எல்லாத்தையும் ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அப்ப அவங்கள வேலையை விட்டு நம்ம தூக்குவோம். அதே மாதிரி இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்களுடைய அந்த சம்பளத்தை என்ன பண்ணிடுவோம்? குறைச்சிருவோம். இந்த 2 நடவடிக்கையில ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் நம்ம அடுத்து சஸ்டெயின் ஆகி விழுந்ததுல இருந்து எந்திரிச்சு வர முடியும். அதேதான் பிரிட்டனும் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் வேலை வாய்ப்பை வேலை இல்லாம போறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சிலருடைய வருவாயுடைய அளவை குறைக்கிறாங்க. ஊதியத்தை வந்து குறைக்கிறாங்க. சோ அதனால பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு சிலர். ஓகேங்களா? சோ இந்த சூழலில் வருவாய் மற்றும் ஊதிய குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலன், வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றிற்காக போராடிய பொது உடைமை கட்சி முக்கியத்துவம் பெற்றதை தொடர்ந்து 1934ஆம் ஆண்டு அந்த கட்சியானது தடை செய்யப்படுகிறது. அதாவது இந்த பொருளாதார சரிவுனால ஏற்படக்கூடிய இந்த வேலையின்மையை கையில் எடுத்துக்கொண்ட பொது உடைமை கட்சி மக்களிடையே பிரபலமாகுது. சோ அவங்களுக்காக குரல் கொடுக்குது. சோ அவங்களுக்காக போராடுது களத்துல இறங்கி. எது? பொது உடைமை கட்சி. சோ அதனால இந்த பொது உடைமை கட்சியானது மக்களிடையே பிரபலம் அடையுது. சோ இவன் வளர்ந்துட்டான் அப்படின்னா இவன் நம்மள முடிச்சிருவான் அப்படின்னுட்டு இந்த கட்சியே இனிமேட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சோசியலிஸ்ட் கட்சி 1934ல ஆங்கில அரசாங்கமானது தடை செய்யுது. ஓகேங்களா? அடுத்தது தீவிர இடதுசாரி ஆதரவு முதல் தீவிர வலதுசாரி ஆதரவு வரையான அகன்ற அரசியல் சார்பு பெற்ற ஒரு இயக்கமாக சுயராஜ்யம் என்ற குறிக்கோளுடன் காங்கிரஸ் கட்சி வலுவான அமைப்பாக உருவெடுக்கிறது. சோ இப்ப இதே காலகட்டத்துலதான் முன்னாடியே காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டதுதான். பட் அதுலயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்ப எப்படி அரசியல் கட்சிகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ அதே மாதிரி அந்த காலகட்டத்திலயும் இருக்கு. சோ அப்படி இருந்த அந்த காங்கிரஸ் ஆனது இந்த பொது உடைமை கட்சி வெளியில போனதுக்கு அப்புறம் தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய சப்போர்ட் எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்குது. அதாவது வலதுசாரியுடைய சப்போர்ட்டும் கிடைக்குது, இடதுசாரிகளுடைய சப்போர்ட்டும் கிடைக்குது. அப்போ ஒட்டுமொத்த சப்போர்ட்டும் கிடைக்கிறதுனால ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகுது, உருவெடுக்குது. 1934ல ஜெயப்பிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினுமசாணி ஆகியோரின் முன்முயற்சியினால் காங்கிரஸ் பொது உடைமை கட்சியானது தோற்றுவிக்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி பொது உடைமை கட்சின்னு சொன்னோம்ல, இந்திய பொது உடைமை கட்சின்னு. சோ அதுதான் 1934ல அந்த கட்சிக்கு தடை விதிச்சிட்டாங்களா? அந்த கட்சி தான் தடை விதிப்பீங்க, நாங்க மறுபடியும் இன்னொரு கட்சியை உருவாக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினுமசாணி இவங்க எல்லாரும் சேர்ந்து 1934ல காங்கிரஸ் பொது உடைமை கட்சி அப்படிங்கறத கொண்டு வராங்க. ஓகேங்களா? சோ இந்த கட்சி தேசியவாதம் தான் பொது உடைமைக்கான பாதை என்று நம்பிய அவர்கள் அதற்காக காங்கிரசுக்குள்ள இருந்து உழைக்க விரும்பினார்கள். சோ இந்த மாதிரி ஒரு கட்சி உருவானுச்சு. ஆனா தனித்துவமா ஒன்னும் பண்ணல. சோ அவங்க காங்கிரஸோட இணைந்துதான் அந்த பாதையை வந்து பின்பற்றுறாங்க. சோ அப்ப தேசியவாதம் தான் பொது உடைமைக்கான பாதை. பொது உடைமைனா என்னது? எல்லாருக்கும் எல்லாம் சமமானது, எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது. சோ அப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மக்கள் கிட்ட நாட்டுப்பற்றானது இருக்கணும். அடுத்த நம்ம நாட்டை சேர்ந்த இன்னொருத்தனை வெளிநாட்டுக்காரன் வந்து அடிக்கிறான்னா அவனை துவைக்கிற அளவுக்கு இவனுக்கு சக்தி இருக்கணும், அவனை எதிர்க்கிற அளவுக்கு இவனுக்கு சக்தி இருக்கணும். அப்போ அந்த தேசியவாத பண்பு இருந்தால்தான் இந்த நாட்டுல பொது உடைமைங்கிற ஒரு கான்செப்டே வரும். அப்ப பொது உடைமைக்கான பாதை எது? தேசியவாதம் தான் அப்படின்னு சொல்லி அது மேல நம்பிக்கை கொண்ட இந்த காங்கிரஸ் பொது உடைமை கட்சியானது காங்கிரஸோட சேர்ந்து உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அடுத்த முக்கியமான ஒரு பாக்ஸ். எப்பவுமே பாக்ஸ்ல கொடுத்திருக்கானாவே அது இம்பார்ட்டன்ட் தான். சோ இதுல காந்தியடிகளுடைய அவர்களுடைய கூற்று ஒன்று கொடுத்திருக்காங்க. ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் அப்படிங்கிறாங்க. அதாவது தவறா படிச்சிடக்கூடாது. இந்த இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதும் இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை வழங்க வேண்டும்ங்கிறதுக்கு பொருள் வேற. சோ அதே மாதிரி இந்த கோட்ஸ் வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்குவீங்க. அதாவது என்னடா ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வர்றதுனால உண்மையா சுயராஜ்யம் கிடைக்காதுங்கிறீங்க. ஓகே, அது புரிஞ்சுச்சு. ஆனா அதிகாரத்தை பெற்றவர்கள் தவறாக பயன்படுத்தும் பொழுது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறணும் அப்படிங்கிறாங்க. என்ன தவறா பயன்படுத்த சொல்றாங்க? அப்ப நம்மள தப்பா வழிகாட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா மட்டும் நம்மளுக்கு சுயராஜ்யம் அப்படிங்கிறது கிடைச்சிடாது அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டுடைக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இப்ப நான் வந்து
கட்சியில நிக்கிறேன், தேர்தல்ல நிக்கிறேன், செலக்ட் ஆயிட்டேன், நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படிங்கும் பொழுது இப்ப சுயராஜ்யம் கிடைச்சிருமானா கிடைக்காது. அப்போ நான் அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்தும் பொழுது என்னை எதிர்க்கிற திறன் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இருக்கணும். சோ அப்போ அந்த நிர்வாகத்தினரை அப்படின்னா இப்ப நான் வின் பண்ண பாரு, வின் பண்ணவன் தப்பா அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது அதனை எதிர்க்கக்கூடிய திறனானது அனைவருக்கும் இருக்கணும். அப்படி என்னைக்கு மாறுதோ அதுதான் சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள். ஓகேங்களா? சட்ட மறுப்பு இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான வெளிப்பாடுகளால 1935ல இந்திய அரசு சட்டமும் ஒன்றாகும். அதாவது சட்ட மறுப்பு இயக்கம் நம்ம பல போராட்டங்கள் நடத்துறோம்ல, அந்த போராட்டத்திற்கான பலனாக 1935வது ஆண்டு இந்திய அரசு சட்டமானது நிறைவேற்றப்படுது. இந்த அரசு சட்டத்துல என்ன கொண்டு வராங்கன்னா, இதுக்கு முன்னாடி 1919ல என்ன பண்ணாங்க, மாகாணத்துல இரட்டை ஆட்சின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாகாணத்துல இரட்டை ஆட்சிய கேன்சல் பண்றாங்க. கேன்சல் பண்ணிட்டு மாகாணத்துல சுயாட்சிக்கு, அதாவது தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்படுது. அதாவது இந்திய மக்களால மட்டும்தான் மாகாணத்துல எல்லா அதிகாரமும் கொடுத்துறாங்க, இந்திய மக்களுக்குன்னு கொடுத்துறாங்க. ஆனா மத்தியில மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இரட்டை ஆட்சியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, மத்திய மாகாணம் இருக்கா, மத்திய அரசுன்னு இருக்கும், அடுத்தது மாகாண அரசுன்னு இருக்குமா. சோ இதுல இந்த மாகாண அரசுலயே ஆங்கிலேய அரசுடைய தலையீடு இருக்கும், இந்திய அமைச்சர்களுடைய தலையீடு இருக்கும். மத்திய அரசு கம்ப்ளீட்டா ஆங்கிலேயர்களுக்கு மட்டும் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப 1935 சட்டத்தின்படி என்ன பண்றாங்கன்னா, மத்தியில 2 பேருக்குமே உரிமை இருக்கு. மத்தியில இரட்டை ஆட்சி. ஆங்கிலேய அரசாங்கத்துக்கும் மத்தியில உரிமை இருக்கு. அதே மாதிரி இந்திய மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற அமைச்சர்களுக்கும் மத்திய அரசுல உரிமை இருக்கு. ஆனா மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இனி இந்தியர்களே மாகாண ஆட்சியை நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாத்திடுறாங்க. சோ அப்ப நம்ம இவ்வளவு நாள் தன்னாட்சி வேணும்னு கேட்டுட்டு இருந்தது, மாகாணத்துல மட்டுமாவது தன்னாட்சி கிடைச்சதுன்னு சொல்லி 1935 சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதன்படி அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் என்று இந்த சட்டமானது வலியுறுத்துகிறது. அதன்படி 11 மாகாணங்கள், 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள் மற்றும் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பியது. அனைத்து சிற்றரசுகளும் இக்கூட்டமைப்பில் இடம்பெற்றது. மாகாணங்களின் தன்னாட்சிக்கும் இந்த சட்டம் வகை செய்தது. அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. எப்போ? மாகாணத்துல. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி மாற்றப்பட்ட துறை, ஒடுக்கப்பட்ட துறைன்னு இருந்துச்சுல்ல. சோ இப்ப எல்லா துறையுமே யாருக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்திய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துருச்சு. அதாவது மக்களால் அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்தியர்களால ஆளக்கூடிய அந்த சட்டமன்றத்துல அந்த இந்திய அமைச்சர்களுடைய கைக்குள்ள எல்லாமே வந்துருச்சு. சோ மாகாணங்கள்ல மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இரட்டை ஆட்சியானது அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மாகாணங்களில் நடைமுறையில் இருந்த இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு தன்னாட்சி வழங்கப்பட்டது. ஆனா மத்தியில அந்த இரட்டை ஆட்சியானது விரிவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்குரிமை அந்த தேர்தல் நடக்கும் பொழுது யார் யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்குன்னா, சொத்து அடிப்படையில தான் வாக்குரிமை வழங்குறாங்க. அப்ப சொத்து அடிப்படையிலான வாக்குரிமையானது நீட்டிக்கப்பட்டதால் மக்கள் தொகையில் 10% மக்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள் அப்படின்றாங்க. அதாவது ஒட்டுமொத்த மக்கள் 100% அப்படின்னா அதுல ஒரு 10% தான் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகேங்களா? அதற்கான காரணம் சொத்து அடிப்படையில தான் வாக்குரிமையானது அந்த காலகட்டங்கள்ல வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த 1935 சட்டத்துல இன்னொன்னு என்ன கொண்டு வராங்கன்னா, பர்மாவானது இந்தியாவில இருந்து பிரிக்கப்படுது. ஓகேங்களா? இதுவும் 1935 சட்டத்தின்படிதான் உருவாகும். இவ்வளவுதான் இந்த இதுல கொடுத்திருக்கிறது. அடுத்தது காங்கிரஸ் அமைச்சரவைகளும் அவற்றின் பணியும். 1937ல தேர்தல் அறிவிக்கப்படுது. அதாவது 1935ல இந்த மாதிரி மாகாணத்துல இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு தன்னாட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு. மத்தியில இரட்டை ஆட்சி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அமல்படுத்ததுக்கு அப்புறம் 1937ல சட்டப்பேரவை தேர்தலானது நடக்குது. சோ சட்ட மறுப்பு இயக்கத்தினால இதுக்கு முன்னாடி தேர்தல்ல கலந்துக்க மாட்டோம்னு ஒரு காங்கிரசார்கள் இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதவர்கள்னு. மாற்றத்தை விரும்புவோர்கள் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போய் சுயராஜ்ய கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றத்தை விரும்பாத அந்த காங்கிரசார்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல்ல போட்டியிட மாட்டோம், சட்டப்பேரவைக்கு போக மாட்டோம்னு இருந்தாங்கல்ல, அவங்க இப்போ அந்த சட்டப்பேரவை புறக்கணிப்பை கைவிட்டுட்டு காங்கிரஸ் ஆனது 1937ல நடந்த தேர்தல்ல போட்டியிடுது. அவங்க 11 மாகாணங்கள்ல போட்டியிடுறாங்க. அந்த 11 மாகாணங்கள்ல 7 மாகாணங்கள்ல காங்கிரஸ் ஆனது வெற்றி
இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ மதராஸ், பம்பாய், மத்திய மாகாணம், ஒடிசா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள், வடமேற்கு எல்லை மாகாணத்துல சர் முகமது சாதுல்லா தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லீம் லீக் கட்சியுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி உட்பட 8 மாகாணங்களில் அது ஆட்சி அமைக்குது. ஓகேங்களா? மொத்தமா 7 வந்து காங்கிரஸ் வெற்றி பெறாங்க. 1 வந்து முஸ்லீம் லீக்கோடையது. சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து 8 மாகாணங்கள்ல ஆட்சி அமைக்கிறாங்க. ஒரு கூட்டாட்சியை அமைக்கிறார்கள். காங்கிரஸ் அரசுகள் பிரபலமான அரசுகளாக செயல்படுது. மக்களுடைய தேவைகளை இந்த காங்கிரஸ் அரசானது 1937 தேர்தல்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மக்களுடைய தேவைகளை அறிந்து அதை எல்லாத்தையும் நிறைவேத்துறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு முன்பு ஊதியமானது 2000 ரூபாய் வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 500 ரூபாயா குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப 2000 ரூபாயில இருந்து இதுக்கப்புறம் இந்த 1937 தேர்தலுக்கு அப்புறம் அமைச்சர்களுடைய சம்பளமானது 500 ரூபாயை மாற்றப்பட்டது. தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுது. ஏன்னா மாகாணத்துல தன்னாட்சி கொடுத்துட்டாங்கல்ல. சோ அப்ப மாகாண அரசியல்ல இருந்த சட்டத்தின்படி எந்தெந்த சட்டம் படியெல்லாம் தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்களோ அந்த இதுல இருந்து எல்லாத்துக்குமே விடுப்பு அளிக்கிறாங்க இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். சோ அப்ப தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ரத்து செய்யறாங்க. அரசிடமிருந்து அவசர கால அதிகாரங்கள் தந்த சட்டமானது திரும்ப பெறப்படுது. அதாவது ஆங்கிலேய அரசு கிட்ட இருந்த அவசர கால அதிகார சட்டமும் மாகாணங்கள்ல திரும்ப பெறப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இதர கட்சிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகள் ரத்து செய்யப்படுது. தேசிய அளவுல பத்திரிகை மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளும் விலக்கப்படுது. காவல்துறை கிட்ட அதிக அதிகாரம் இருந்துச்சுல இதுக்கு முன்னாடி, அந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாங்க. அரசியல் பேச்சுக்கள் பற்றி சிஐடி சார்பாக அறிக்கை தருவது விலக்கிக் கொள்ளப்படுகிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்திட்டு வந்து சொல்ற அந்த பழக்கத்தை எல்லாத்தையுமே விலக்கிடுறாங்க. விவசாய கடன்கள் குறையவும், தொழிலக தொழிலாளர்களின் மனநிலையை மேம்படுத்தவும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. கோயில் நுழைவுச் சட்டம் நிறைவேற்றப்படுது. கல்வி மற்றும் பொது சுகாதாரத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுது. இது எல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய சாதனைகள்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் எந்தெந்த சட்டங்களின்படி நம்மளை அடக்கி வைத்திருந்தார்களோ மாகாணங்கள்ல அந்த எல்லா சட்டத்தையுமே ஒழிச்சிட்டு ஒரு தன்னாட்சியை நிறுவுறாங்க. ஆனா மத்தியில இன்னும் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகல் 1937 தேர்தல்ல வெற்றி பெற்று அமைச்சரவை அமைச்சாங்க பாருங்க. இவங்க 1939 வெளியில போறாங்க. ஏன் பதவி விலகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1929ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப்போர் வேர்ல்டு வார் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த வேர்ல்டு வார்ல வந்து காங்கிரஸ் அமைச்சர்கள் கிட்ட எந்த ஒரு கலந்தோசிக்காமலும் ஆங்கில அரசாங்கமானது என்ன பண்ணிடுச்சுன்னா இந்தியா இந்த இதுல வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக போர் தொடுக்கும் அப்படின்னு சொல்லி அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க. அதுதான். அப்ப காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் கூட்டணி படைகள் சார்பாக இந்த போரில் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு நுழைந்தது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த காலனி ஆதிக்க அரசுனா பிரிட்டிஷோடைய காலனி ஆதிக்கத்துக்கு கீழதான் நம்ம இருக்கோம். அப்ப பிரிட்டிஷ் சார்பாக நம்ம இந்த போர்ல கலந்துப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்காமலே அவனே அறிவிப்பை வெளியிட்டுட்டான். சோ எங்க கிட்ட கேட்காம எப்படி எங்களுடைய வீரர்களை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் நாங்க ஆட்சியில இருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாருமே பதவி விலகுறாங்க. இந்த அமைச்சர்கள் பதவி விலகின ஒரு விஷயத்த முஸ்லீம் லீக்குடைய தலைவரான ஜின்னா அவர்கள் மீட்பு நாளாக கொண்டாடுறாரு. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஜின்னா நம்ம ஞாபகம் இருக்கா நேர அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. சோ அப்ப 1928 நேர அறிக்கையை வெளியிடும் பொழுது இவரும் 14 அம்சம் கொண்ட ஒரு தீர்மானத்தை கொடுத்திருப்பாரு. இவரும் பல இதுல காங்கிரஸ் கிட்ட பேசுவாரு. முஸ்லிம்களுக்கு அவங்களுடைய நலனுக்காக பாடுபடுவாரு. இவனுங்க செவி கொடுக்கிற மாதிரி தெரியலங்கிற ஒரு கட்டத்துல சின்னா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்குன்னு தனிநாடு கொடுத்துருங்கப்பா உங்ககிட்ட எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி விலகிட்டாரு. சோ அப்படி விலகின அவருக்கு இந்த காங்கிரஸ் தேர்தல்ல இருந்து கீழே இறங்குனது. அதாவது அமைச்சரவையை விட்டு பதவி விலகின நாளை ஜின்னா அவர்கள் விமர்சனம் செய்கிறார். எப்படி அப்படின்னா இந்தியாவுடைய மீட்பு நாள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்கிறார். என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 22 1939 தான் பதவி விலகுறாங்க. அன்று இவர் இந்த மாதிரி இது பண்றாரு. அதுக்கடுத்து 1940 இருந்து முஸ்லீம் லீக் வந்து தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை முன்வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 2ஆம் உலகப் போரின் போது தேசிய இயக்கம் 1939 45 நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீத்தாராமையாவை வீழ்த்தி
1939 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவர் ஆகிறார். சோ இந்த காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த தலைவரா பதவி ஏற்பாங்கல்ல. சோ அப்படி ஏற்கும் பொழுது 1939 நடக்கக்கூடியதற்கு பட்டாபி சீதாராமையாவை விட சுபாஷ் சந்திர போஸ்க்கு தான் மெஜாரிட்டி கிடைக்குது. சோ அப்ப அவரு காங்கிரஸ் உடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார் சுபாஷ் சந்திர போஸ். இதுல காந்தியடிகளுக்கு கோபம். ஏன்னா நான் அனுப்புன பையனை நீங்க யாரும் செலக்ட் பண்ணல, அதனால இந்திய தேசிய காங்கிரஸ் மீது அவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுது. சோ இதனால சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தலைவர் பதவியை ஏத்துக்கிட்டாருல்ல, சோ அதை விட்டு விலகிடுறாரு. சோ அப்ப காந்தியடிகள் இந்த சுபாஷ் சந்திர போஸ் தலைவரானதை மறுத்த காந்தியடிகள்னால சுபாஷ் சந்திர போஸ் அந்த பதவியில இருந்து விலகிட்டு தனக்குன்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. அதுதான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. ஓகேங்களா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். காந்திக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் கொள்கை வேறுபாடுகள். சோ அதனால 2 பேரும் ஒத்து போகல அந்த காலகட்டத்துல. ஏன்னா காந்தி அகிம்சை முறையில காலை புடிச்சு கெஞ்சுக்கிட்டே நம்ம போராட்டம் அமைதியான முறையில பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. அது ஒரு விதத்துல நல்லதுதான். பட் இருந்தாலும் எவ்வளவு காலத்துக்கு தான் கெஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுச்சியுற்ற இளைஞர்களுடைய தலைவரான இந்த சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாருன்னா, ஆயுதங்களை எடுத்தாதான் இவனுங்களை வெளியில துரத்த முடியும்னு ஆரம்பிச்சார். ஓகேங்களா, அதுதான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. புரியுதுங்களா? சோ இந்த நிகழ்வு ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வு. காந்தியடிகளால நியமிக்கப்பட்ட வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பட்டாபி சீதாராமையா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வழிவகுத்த நடவடிக்கைகள். ஃபர்ஸ்ட் தனிநபர் சத்தியாகிரகம் 1940 ஆகஸ்ட் மாதம். காங்கிரஸ் 2வது உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக அரச பிரதிநிதி ஆன லில் லித்கோ ஒரு சலுகையை முன்வைக்கிறார். சோ இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க அறிவிச்சுட்டாங்க, இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணோம்ல, அவங்க அறிவிச்சிட்டாங்கிறதுனால நம்மளுடைய ராணுவம் அங்க போயிடாது இல்ல. சோ அதனால என்ன பண்றாருன்னா, இந்தியர்களை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். என்ன அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இவ்வளவு நாள் இயங்கி கொண்டிருந்ததற்கான ஒரு அறிவிப்பு தான் அது. அதாவது என்னன்னா, லின்லெத்கோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள்னு சொல்லல, இந்த ஆண்டு உங்களுக்கு தரேன், அந்த ஆண்டு தரேன்லாம் தேதி குறிப்பிடல. சோ குறிப்பிடாத எதிர்காலத்துல தன்னாட்சி தகுதி, டொமினியன் அந்தஸ்து நாங்க இந்தியாவுக்கு கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா எப்ப குடுக்குறோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணுமில்ல, எதுவுமே மென்ஷன் பண்ணாம நாங்க தரோம் அப்படின்னு பெரும் பேச்சுவார்த்தைக்கு சொன்னா 100 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அதனால இவருடைய அறிக்கையை, இந்த ஆகஸ்ட் அறிக்கையை காங்கிரசார்கள் நிராகரிக்கிறாங்க. சோ அதனால இதை எதிர்த்து சத்தியாகிரகத்துல ஈடுபடுறாங்க. காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்டத்தை அறிவிக்கிறாரு. இதுல எல்லாருமே கலந்துக்கல, ஒரு சிலர் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. அப்ப முதல்ல யாரு இந்த சத்தியாகிரக போராட்டத்தை துவக்கி வைக்கிறாங்கன்னா, 1940 அக்டோபர் 17ஆம் தேதி வினோபா பாவே அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த சத்தியாகிரக போராட்டத்தை துவங்கி வைப்பார். இது ரொம்ப முக்கியமானது. இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டிருக்காங்க. சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அந்த ஆண்டின் இறுதி வரை சத்தியாகிரகம் தொடர்ந்து நடக்குது. வெவ்வேறு பகுதிகளில் தனி மக்கள், அதாவது ஒரு பெரிய குழுவாக போராட்டம் நடக்கல, தனித்தனியா ஒவ்வொரு மக்கள் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்குறாங்க. இறுதி வரை சத்தியாகிரகம் தொடர்ந்தது. இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் கைது செய்யப்படுறாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ அப்ப 2ஆம் உலக போர்ல இவங்களை காங்கிரஸ கேட்காமதான் ஆங்கிலேய அரசு கலந்துக்கும்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. அதுவும் இல்லாம 2ஆம் உலக போர்ல அவங்க கலந்துக்கிறாங்கன்னா அவங்களுடைய காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அவங்களுக்காக போராடணும். அப்ப நம்ம கிட்ட கேட்காம எப்படி இவங்க 2ஆம் வேர்ல்டு வார்ல கலந்துக்கிறாங்க அப்படிங்கறதா இவங்களுக்கு இருந்த அதிருப்தி. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, காங்கிரசார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப காங்கிரசார்களுக்கு ஆதரவு யாரு? மக்கள். அப்ப மக்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ அதனை எதிர்த்து இப்படி மக்கள் போராட்டத்துல இங்க குதிச்சுட்டாங்கன்னா நம்மளால அங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இந்தியர்களுடைய ஆதரவு நம்மளுக்கு வேணும். இப்ப அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டத்துல இறங்கிட்டாங்கன்னா அது இன்னும் பிரச்சனை ஆயிடும்ட்டு உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட கேக்குறீங்கல்ல, டொமினியன் அந்தஸ்து கொடுங்கன்னு, அதை நான் இன்னைக்கு தரேன். அதாவது இன்னைக்கு தரேங்கள, உங்களுக்கு நான் கொடுத்துறேன், இந்த போருக்கு அப்புறம் நான் தந்துடுறேன், அதனால நீங்க எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதை காங்கிரஸ் ஆனது ஏற்காம சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. சோ அதன்படி 1940 அக்டோபர் 17 வினோபா பாவே அவர்கள் தான் முதல்ல தொடங்குறார். ஓகேங்களா? அடுத்தது
கிரிப்ஸ் தூதுக்குழு வருது 1942ல. இவங்கதான் அறிவிக்கை கொடுத்திருக்காங்கல்ல டொமினியன் அந்தஸ்து தரன்ட்டு. அப்ப நம்மளுக்குன்னு ஒரு இதெல்லாம் இருக்கணும்ல, ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும்ல. அது குறித்து அந்த நிலைப்பாடு குறித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரிப்ஸ் தூதுக்குழு வராங்க. 1942 மார்ச் 22ஆம் நாள் அமைச்சரவை கேபினெட் அமைச்சர் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையிலான ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசாங்கமானது இந்தியாவுக்கு அனுப்புது. உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தர பிரிட்டன் விருப்பப்படாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் கிரிப்ஸ் தூதுக்குழு இடையேயான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையுது. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியர்களுக்கு நீங்க அதிகாரத்தை உடனடியா மாற்றித்தர நினைக்கல. சோ அதனால நீங்க விருப்பப்படல. அதனாலதான் நீங்க இந்த மாதிரி காலம் தாழ்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கும் கிரிப்ஸ் தூதுக்குழுவுக்கும் நடுவிலான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியை தழுவுது. சோ அப்ப கிரிப்ஸ் தூதுக்குழு என்னென்னலாம் வழங்குறதுக்காக முன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போருக்கு பின்னாடி உங்களுக்கு நாங்க தன்னாட்சி தரோம், அதாவது டொமினியன் அந்தஸ்து தரோம். அதே மாதிரி பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்துல கையெழுத்திடலாம். நீங்க பாகிஸ்தான் வந்து தனி நாடு வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, சோ உங்களுடைய கோரிக்கையை நாங்க ஏற்கிறோம். சோ அதற்காக நாங்க என்ன பண்றோம்னா, நீங்க அது குறித்து நீங்க எங்களுடைய இந்திய இளவரசர்கள் வந்து என்ன பண்ணா பிரிட்டிஷாரோட தனி ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது போரின் போது பாதுகாப்புத்துறை மட்டும் எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஆனா இத காங்கிரஸும் எதிர்க்குது, முஸ்லீம் லீக்கும் இந்த திட்டத்தை நிராகரிக்குது. ஓகேங்களா? சோ அப்ப காந்தி என்ன சொல்றாரு காந்தியடிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய அறிக்கையை திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார். எதை? இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய அறிக்கை. நீங்க எப்ப தரணும்னு சொல்லல, ஆனா பின்னாடி தரேன்னு மட்டும் சொல்றீங்க. ஒருவேளை நீங்க போர்ல தோத்துட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்தது காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற முழக்கத்தோடு கிரிப்ஸ் தூதுக்குழு ஏமாற்றத்தை கொடுத்ததுனால மறுபடியும் போராட்டத்துல குதிக்கிறாங்க. அதுதான் அடுத்து கொடுத்திருக்காங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் வெளிப்பாடு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது. போர்க்கால பற்றாக்குறைகளினால் விலை பெரிதும் அதிகரித்து அது தீவிரமடைந்தது. பம்பாயில் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்திற்கு வித்திட்டதுடன் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி உடனடியாக முடிவு கட்ட கோரிக்கை வைத்தது. சோ இதனால இவ்வளவு ஆண்டு காலமாக இவங்க தரேன்னு சொல்லிட்டு தரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 1920லயே என்ன சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தன்னாட்சியை நோக்கி இந்தியா முன்னேறும் அப்படின்னாங்க. சோ அதுக்கப்புறமும் நகரல, மாகாணத்துல மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கப்புறமும் இவங்களுடைய ஆட்சி தான் நடக்குது. சோ இவனுங்க நம்மளை ஏமாத்திட்டே இருக்கானுங்கன்னு நினைச்ச காங்கிரஸார் என்ன பண்றாங்கன்னா, 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் நாள் அகில இந்திய காங்கிரஸ் கூட்டமானது பம்பாயில நடக்குது. அந்த கூட்டத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதாவது இதுக்கப்புறம் இவனுங்களை இந்த இந்தியாக்குள்ள வச்சிருக்க கூடாது, அடிச்சு வெளியில துரத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. சோ அதுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கான தீர்மானம். ஓகேங்களா? வெள்ளையன்னா ஆங்கிலேயர்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டு வராங்க. சோ இதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா, செய் அல்லது செத்துமடி அப்படின்றாரு. அதாவது ஒண்ணு அவனுங்களை வெளியேத்து, இல்லைன்னா செத்துப்போ, அந்த போராட்டத்துல நீ செத்தே போ அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் முழக்கத்தை வெளியிடுகிறார். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம், அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம். அதாவது இந்த போராட்டத்தை நம்ம நடத்தும் பொழுது நம்ம உயிரோட இருந்தோம்னா விடுதலை வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒருவேளை நம்ம இந்த போராட்டத்துல இறந்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறமும் இந்தியா அடிமைத்தனத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த அடிமைத்தனத்தை படுறத பாக்குறதுக்கு நம்ம செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது காந்தியடிகள் தலைமையின் கீழ் அகிம்சை ஞான முறையில மக்கள் போராட்டத்தை தொடங்குறாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் காலையிலேயே 9 ஆகஸ்ட் 1942 அன்னைக்கு காந்தியடிகள் கைது செய்யப்படுறாரு. அவரோட மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்படுறாங்க. சோ அப்ப முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கைது செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? யாராவது ஒருத்தர் தலைமை தாங்கணும்ல. அதுக்கு பொது உடைமைவாத கட்சி தலைவர்கள் மறுபடி இந்த இதுல தலைமை தாங்குறாங்க. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. காந்தியடிகள் மற்றும் இதர காங்கிரஸ் தலைவர்கள் சிறையில் அடைப்பட்டதை அடுத்து இந்த இயக்கத்துக்கு, இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு பொது உடைமைவாதிகள் தலைமை தாங்கினார்கள். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த இயக்கம் அவங்க கைது செய்யப்பட்டதோட முடிவுக்கு வரல. பொது உடைமைவாதிகள் அந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்துறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தோம், காங்கிரஸ் பொது உடைமை கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். சோ அவர் சிறையில இருந்து தப்பித்து வராரு. சோ சிறையில இருந்து தப்பிய ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம்நாத் மிர்ஷா ஆகியோர் திரை மறைவு வேலைகள்ல ஈடுபடுறாங்க. சோ மறைந்திருந்து
இந்த இயக்கத்தை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்க. அதே மாதிரி அருணா ஆசப் அலி அப்படிங்கிற ஒரு பெண் தலைவரும் இந்த இயக்கத்துல முக்கிய பங்காற்றுறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உஷா மேத்தா அவர்கள். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே 1942ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது. இந்த இயக்கம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு தேவையான அனைத்து பிரச்சாரங்களையும் வானொலியில திரைமறைவுல இருந்து இவங்க பண்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அப்ப மக்களுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய பல பகுதிகள்ல இந்த செய்தி பரவுது. அதாவது வானொலி மூலமா கொண்டு போறாங்க, தலைவர்கள் மூலியமா, பொது உடைமை கட்சி வாதிகள் மூலமா கொண்டு போறாங்க. சோ இந்த மாதிரி கொண்டு போகும் பொழுது அங்கங்க வன்முறையும் ஆர்ப்பாட்டங்களும் வெடிக்குது. வேலை நிறுத்தங்கள்ல ஈடுபடுறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் செய்யறாங்க, மறியல் செய்யறாங்க. இந்த மாதிரி பெரும் போராட்டமானது மக்களிடையே நடக்குது. இதனை இரும்பு கரம் கொண்டு அரசு இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்துது. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆங்கிலேயர்கள் அடங்கி போல அவங்க நம்மள அடக்குறாங்க. அரசு கட்டடங்கள், ரயில் நிலையங்கள், தொலைபேசி, தந்தி கம்பிகள், பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய அடையாளங்களாக நின்ற அனைத்து மீதும் மக்கள் தாக்குதலை நடத்தாங்க. மதராஸ்ல இருக்கக்கூடிய மதராஸ்ல தான் முக்கியமா இந்த இயக்கமானது தீவிரமாகுது அப்படின்றாங்க. தீவிரமாக பரவியது. சதாரா, ஒரிசா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள், வங்காளங்கள் ஆகிய இடங்களிலும் இணை அரசுகள் நிறுவப்படுது. ஓகேங்களா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. மக்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. அவ்வளவுதான். சோ இதுக்கு நடுவுல சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாரு அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. காங்கிரஸை விட்டு விலகின சுபாஷ் சந்திர போஸ் வீட்டு காவல்ல வைக்கப்படுறாரு. அப்படி வீட்டு காவல்ல வைக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாருன்னா, வேடம் தரித்து அவரு தன்னுடைய இல்லத்துல இருந்து தப்பி போறார். 1941 மார்ச் மாசம் அன்னைக்கு தன்னுடைய இல்லத்துல இருந்து வேஷம் போட்டுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஆப்கானிஸ்தான் போறாரு. ஆப்கானிஸ்தான் போனவரு முதல்ல யார போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, சோவியத் ரஷ்யாவுடையதான் வந்து பாக்கணும்ன்றாரு. அதாவது சோவியத் யூனியனுடைய ஆதரவை பெறணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா அந்த காலகட்டத்துலதான் வேர்ல்டு வார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேர்ல்டு வார் 2, அதாவது வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிறது யாருக்கு நடுவில் நடக்குதுன்னா, ஒரு பக்கம் பிரிட்டிஷ், சோவியத் ரஷ்யா இவங்க எல்லாம் இருக்கக்கூடியது. இன்னொரு பக்கம் ஜப்பானு, ஜெர்மனி இவங்க எல்லாம் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பல நாடுகளுடைய கூட்டமைப்பு சேர்ந்துதான் ரெண்டு கூட்டமைப்பு இருக்கு. அதுக்கு நடுவுலதான் வேர்ல்டு வார் 2 நடக்குது. சோ அப்போ பிரிட்டிஷோடைய கூட்டமைப்புலதான் இந்த சோவியத் யூனியன் வந்து இருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறோம். சோ நம்ம போய் சோவியத் யூனியன் கிட்ட ஆதரவு கேட்டோம் அப்படின்னா அது தப்பாய் போயிடும், அது நம்மளுக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவருடைய ஆசையை மாத்திக்கிறாரு. பிரிட்டன் உள்ளிட்ட கூட்டணி படைகளுடன் சோவியத் யூனியன் அரசு சேர்ந்ததால் அவர் ஜெர்மனிக்கு போறாரு. ஏன்னா ஜெர்மனி ஆப்போசிட் டீம்ல இருக்காங்க வேர்ல்டு வார்ல, பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்ல. அதனால ஜெர்மனி கிட்ட போயிறாரு. 1943ஆம் மாதம், மூன்றாவது வருடம் பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் சென்ற அவர் இந்திய தேசிய ராணுவத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராரு. ஓகேங்களா? சப்ப ஜெர்மனி கிட்ட போய் ஜெர்மனியோட உதவியை நாடுறாரு. அடுத்தது ஜப்பானுக்கு போறாரு நீர்மூழ்கி கப்பல் மூலயமா. அதுக்கப்புறம் இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. சோ இந்த அமைப்புல இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா, பர்மாவில இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய ராணுவமானது ஆசாத் ஹிந்த் பாஜ் ஜெனரல் மோகன் சிங் உருவாக்குறாரு. சோ அப்ப மலாயா, பர்மால இருக்கக்கூடிய ஜப்பானியர்களோட ஆதரவோடு இந்திய போர்க்கைதிகளை வச்சு ஒரு ராணுவத்தை உருவாக்குறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன் சிங் அவர்கள். அதற்கு பிறகு இது கேப்டன் லட்சுமி செகல் அப்படிங்கிற ஒரு ஆள நடத்தப்படுது. அதாவது மோகன் சிங்க்கு அப்புறமா லட்சுமி செகல் வந்து இந்த ராணுவத்தை எடுத்து நடத்துறாங்க. இதுல 3 பிரிவுகள் இருக்கு. ஒண்ணு காந்தி பிரிகேட், இன்னொன்னு நேரு பிரிகேட், இன்னொன்னு பெண்கள் பிரிவான ராணி லட்சுமிபாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லி 3 படை அணிகளாக சுபாஷ் சந்திர போஸ் இந்த பின்னால இதை சீரமைக்கிறார். ஓகேங்களா? புரியுதா? போர்க்கைதிகள், மலாயா, பர்மால இருக்கக்கூடிய ஜப்பானியர்கள், அவங்களை எல்லாரையும் வச்சு ஒரு ராணுவத்தை மோகன் சிங் அவர்கள் ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படிங்கிற ஒரு ராணுவத்தை உருவாக்குறாங்க. சோ அத பின்னால அவங்களுக்கு அப்புறம் யார் வழி நடத்துறாங்கன்னா லட்சுமி செக்கல் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் அவங்கதான் அந்த ராணுவத்தை வழி நடத்துறாங்க. அதுக்கப்புறமா சுபாஷ் சந்திர போஸ் அந்த ராணுவத்தை மறுசீரமைக்கிறார். எப்படின்னா 3 படையா பிரிக்கிறாரு. காந்தி, நேரு, ராணி லட்சுமிபாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கப்படுது. ஓகேங்களா? சுபாஷ் சந்திர போஸ் வந்து சிங்கப்பூர்ல சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நிறுவுறாரு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க நிறுவுறாருன்னு கேட்பாங்க. சிங்கப்பூர்ல தற்காலிக அரசாங்கத்தை நிறுவுறாரு. நிறுவி தில்லிக்கு புறப்படு, தில்லி சலோ அப்படிங்கிற முழக்கத்தோடு இந்த ராணுவத்தை அனுப்புவாங்க. பர்மா வழியா இந்தியாக்குள்ள வரணும். சோ இந்த நேரத்துலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஜப்பானிய படைகள் வந்து தோல்வி அடையுது. அதாவது ஜப்பானிய படைகள் வந்து 2ஆம் வேர்ல்டு வார்ல தோல்வி. ஜப்பானோட கூட்டமைப்பு சேர்ந்து இருக்கக்கூடிய ஜெர்மனி எல்லா நாடுகளும் பிரிட்டிஷ் கிட்ட தோல்வி அடையறாங்க. சோ அதனால ஜப்பான் தோல்வி அடையறதுனால ஜப்பான் மக்கள் வந்துட்டு அந்த ராணுவத்துல இருக்காங்கல்ல. சோ அதனால அது இந்த ராணுவமானது முன்னேறி போக முடியல. சோ அதே மாதிரி அதே நேரத்துலதான் சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு விமான விபத்துக்குள்ளாகுறாரு. சோ அதனால இந்த இவர் நடத்தின இந்த ராணுவம் அப்படியே இதாயிடுது. அவ்வளவுதான். அவங்களால முன்னேறி போய் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எந்த ஒரு போரும் செய்ய முடியல. அதாவது இப்படி இருக்கும்ல இந்தியா. சோ இங்க இருந்து இப்படி வங்காளம் வழியாக உள்ள நுழைஞ்சு இங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை தாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த வரக்கூடிய வழியிலே பாதி வரும்போதே ஜப்பான் வந்து வேர்ல்டு வார்ல தோத்துரும். சோ அதனால ஜப்பானுடைய ஆதரவு இல்லாம போயிரும். அதுக்கப்புறம் இவருமே சுபாஷ் சந்திர போஸுமே விமான விபத்துல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வரும். சோ அதனால அந்த ராணுவமானது தொடர்ந்து செயல்பட முடியல. சோ அதுக்கப்புறம் இந்த ராணுவத்துல இருந்த அதிகாரிகள், அதாவது சுபாஷ் சந்திர போஸ் வழி நடத்திய அந்த இந்திய தேசிய ராணுவத்துல இருந்த அதிகாரிகளை பிரிட்டிஷ் அரசானது என்ன பண்ணும்னா கைது செய்யும். கைது செய்து செங்கோட்டையில விசாரணைக்காக வைக்கிறாங்க. தேசியவாத பிரச்சாரத்துக்கு ஒரு மேடையாக இந்த விசாரணையானது அமையுது. அதாவது இந்த விசாரணைனால இவங்க என்னதான் இருந்தாலும் ஆங்கிலேயர்களை தானே எதிர்த்தாங்க. அதனால மக்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. அப்ப காங்கிரஸ் வந்து ஒரு கமிட்டி அமைக்குது. சோ காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்பு கமிட்டி ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் ஷாப்ரு, புலாபாய் தேசாய், ஆசப் அலி ஆகியோரை உள்ளடக்கிய ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி மூலியமா இவர்கள் வந்து விசாரணை செய்யப்படுகிறார்கள். இந்திய தேசிய ராணுவத்தின் அதிகாரிகளுக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் அவர்களை தண்டிக்க முடியல. ஏன்னா பொதுமக்களுடைய அழுத்தம் அப்படி இருந்துச்சு. பொதுமக்கள் வந்து அவங்கள தண்டிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. சோ அதனால இவங்க என்னதான் பிரிட்டிஷ்க்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும் நம்ம ஆதரவா இருந்திருக்கணும் வேர்ல்டு வார் அப்போ. ஆனா எதிரா செயல்பட்டுட்டோம். சோ அப்ப இந்திய ராணுவம் தப்பு பண்ணிடுச்சு. இந்திய தேசிய ராணுவம் பண்ணதுனால அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்படல. அதற்கான முக்கிய காரணம் மக்களுடைய அழுத்தம் தான். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ இதனை அடுத்து இந்திய தேசிய ராணுவத்தின் தாக்குதலுக்கும் அதனை அடுத்த வழக்கு விசாரணைகளும் இந்தியர்களுக்கு ஊக்கமாக அமைந்தது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு சாதகமா எல்லாமே அமைஞ்சிருச்சு அப்படிங்கறது. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா விடுதலையை நோக்கி இந்தியா பயணிக்குது. ராயல் இந்திய கப்பற்படை கிளர்ச்சி இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பம்பாயில இருக்கக்கூடிய ராயல் இந்திய கப்பற்படை மாலுமிகள் வந்து கிளர்ச்சியில இறங்குறாங்க. சோ இந்த பம்பாயில இருக்கக்கூடிய ராயல் இந்திய கப்பற்படை மாலுமிகள் கிளர்ச்சியில இறங்குன செய்தியை கேட்ட மத்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மாலுமிகளும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அதாவது பல்வேறு இடங்கள்ல கப்பற்படை இருக்கும்ல. பம்பாயில மட்டும் இருக்காது. கல்கத்தால இருக்கும். சோ அந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருக்குல்ல. அங்க இருக்கக்கூடிய மாலுமிகளும் இந்த செய்தியை கேட்டு கிளர்ச்சியில குதிக்கிறாங்க. ஜபல்பூர்ல இருந்த விமானப்படையும் இந்த கிளர்ச்சியில குதிக்குது. இந்திய சமிக்கை அதாவது சிக்னல் படை. ஏன்னா விமானம் செயல்படணும்னா சிக்னல் பத்தி தெரியணும்ல. சோ அந்த படையும் வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறாங்க. சோ இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா ஆங்கிலேயர் கையில இருந்த அந்த ஆயுதப்படை இந்தியாவில இருந்து அந்த ஆயுதப்படை கப்பற்படையா இருக்கட்டும், விமானப்படையா இருக்கட்டும் எல்லாமே பிரிட்டிஷாருடைய மேலாதிக்க கட்டுப்பாடு இல்லாம இருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்தியா வந்து சுதந்திரத்தை நோக்கி போறதுக்கு. ஓகேங்களா? அடுத்தது சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்குது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்லா மாநாட்டுல 1945ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் நாள் வேவல் திட்டமானது அறிமுகப்படுத்தப்படுது. அதாவது இது ரொம்ப முக்கியம். வேவல் திட்டம் 1945 என்னைக்கு அப்படின்னா ஜூன் 14. இந்த திட்டத்தின் மூலம் அரச பிரதிநிதியின் செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற்ற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்யப்பட்டது. அதாவது என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம். அது குறித்து நம்ம பேசணும். சோ அது குறித்து நம்ம நிறைய வந்து முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அதனால ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி வேவல் திட்டத்தின் மூலமா சொல்றாங்க. அதன்படி அந்த இடைக்கால அரசாங்கம் அமைக்கிறோம்ல அந்த அரசாங்கத்துல இந்துக்களும் முஸ்லிம்களும் சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற்ற ஒரு இடைக்கால அரசை வகை செய்யுங்க ஒரு உருவாக்குங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஏன் அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல இந்துக்கள் முஸ்லிம்கள் தான் இந்தியாவுல அதிக அளவு வாழ்ந்தாங்க. சோ அதனாலதான் அவங்க சம எண்ணிக்கையில இருக்கிற மாதிரி ஒரு இடைக்கால அரசை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் இது குறித்து நம்ம பேசலாம். சுதந்திரம் பத்தி பேசலாம் அப்படின்ட்டாங்க. போர் தொடர்பான துறை தவிர்த்து அனைத்து இதர துறைகளும் இந்திய அமைச்சர்கள் வசம் கொடுக்கப்பட இருந்தன. எனினும் சிம்லா மாநாட்டில் காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்குக்கும் ஒரு ஒப்பந்தம் எட்ட முடியவில்லை. அனைத்து முஸ்லிம் உறுப்பினர்களும் முஸ்லிம் லீக்கில் இருந்துதான் இடம்பெற வேண்டும். அவர்கள் அனைத்து முக்கிய விஷயங்களிலும் வீட்டோ அதிகாரமானது பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜின்னா அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார். அதாவது இடைக்கால அரசாங்கம் வந்து உருவாக்குங்கன்னு சொன்னீங்கல்ல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்.
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கு, முஸ்லீம் லீக் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப எப்படி எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும், எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் தான் நம்மளுடைய அரசியல் கட்சிகள்ல பங்கேற்கிறோம். இந்த கட்சினா இந்த ஜாதி மட்டும் இருக்கணும், இந்த மதம் மட்டும் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சோ எல்லா மதம், எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் தான் எல்லா அரசியல் கட்சிகள்லயும் நம்ம இருக்கோம். சோ அந்த காலகட்டத்துல 2 கட்சி இருக்கு. ஒண்ணு இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இன்னொன்னு முஸ்லீம் லீக். சோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்லயே நிறைய பேர் முஸ்லிம்கள் இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய சித்தாந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட நிறைய முஸ்லிம்கள் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. ஆனா இங்க இடைக்கால அரசு உருவாக்க சொன்னது எப்படின்னா, சம எண்ணிக்கையில பிரதிநிதித்துவம் இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர, முஸ்லீம் லீக்ல இருந்து இத்தனை பேரு, இந்தியன் காங்கிரஸ்ல இருந்து இத்தனை பேர் எடுக்கணும்னு அவங்க விரிவா சொல்லல. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் ஆள்களை இந்திய தேசிய காங்கிரஸ் முஸ்லிம்களுடைய பிரதிநிதியா வந்து நியமிக்கிறாங்க. சோ அப்படி நியமிக்கும் பொழுது இதுக்கு வந்து முஸ்லீம் லீக் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய முஸ்லீம் உறுப்பினர்களை முஸ்லீம் பிரதிநிதித்துவமா இடைக்கால அரசுல நீங்க நியமிச்சீங்கன்னா, அவங்க உங்களுக்கு தான் சாதகமா இருப்பாங்க, முழுமையாக முஸ்லீம் மக்களுக்காக போராட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக்குக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது. சோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸும் அதாவது முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவத்துல இந்த இடைக்கால அரசாங்கம் நியமிக்கிறீங்கல்ல, அதுல முஸ்லிம் மக்களை ரெப்ரசன்ட் பண்ற அந்த பிரதிநிதி முஸ்லீம் லீக்ல இருந்து தான் எடுக்கணுமே தவிர, இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்களை உறுப்பினரா எடுக்க கூடாது. நாங்க தான் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. முஸ்லீம் லீக்கில் இருந்து தான் இடம்பெற வேண்டும். யாரு? முஸ்லிம்காக வரக்கூடிய உறுப்பினர்கள். ஓகேங்களா? அடுத்தது, அவர்கள் அனைத்து முக்கிய விஷயங்களிலும் வீட்டோ அதிகாரங்களை பெற வேண்டும். அப்போ ஒரு அரசாங்கம் ஃபார்ம் பண்ணிடுறீங்க. அந்த அரசாங்கத்துல எங்களுடைய ஆட்கள் உள்ள வராங்க. உள்ள வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரும் பொழுது அதை நிராகரிக்கக்கூடிய அதிகாரமும் எங்களுக்கு இருக்கணும். சும்மா ஒப்புக்கு எங்களை உள்ள கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப வீட்டோ அதிகாரம், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் வீட்டோ அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்னா கேக்குறாரு. 1946ஆம் ஆண்டு தொடக்கத்துல நடந்த மாகாண தேர்தலையும் பொது தேர்தல், மாகாண தேர்தல்களில் பொது தொகுதிகள்ல பெரும்பாலானவை காங்கிரஸ் வென்றது. ஆனா முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல முஸ்லிம் லீக் வெல்லுது. சோ இதனால முஸ்லிம் லீக் வந்து அவங்களுக்கு கொடுத்த தொகுதிகள்ல வின் பண்ணிட்டாங்கல்ல. சோ இப்போ ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு கட்சி தானே. சோ அவங்களுடைய தன்மையை அவங்க வெளிக்கொணர்றாங்க. அதாவது அவங்களுடைய நாங்க இவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கறத தெரியப்படுத்துறாங்க இந்தியன் தேசிய காங்கிரஸ்க்கு. சோ அதனால அவங்க கேட்டதை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையிலும் இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே உருவாகுது. அமைச்சரவை தூதுக்குழு வருது. பிரிட்டன்ல, அதாவது இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல, இதெல்லாம் தான் அடுத்து மறுபடியும் வரும். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகே. சோ அமைச்சரவை தூதுக்குழுவானது வருது. பிரிட்டன்ல தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கிளமெண்ட் அட்லி அவர்கள் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்கிறார். அதாவது பிரிட்டன்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல தொழிற்கட்சியானது வெற்றி பெறுது. அந்த வெற்றி பெற்றதுனால கிளமெண்ட் அட்லி அவர்கள் இங்கிலாந்துடைய பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உடனடியாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றும் விரும்பினார். அவர் பெத்தி கிளாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் ஆகிய 3 பேர் அடங்கிய ஒரு அமைச்சர்கள் அடங்கிய ஒரு தூது குழுவை இந்தியாவுக்கு அனுப்புறாரு. எதுக்காக அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கலாம். இதுக்கப்புறம்லாம் இவனுங்களை புடிச்சிட்டு இருந்தா நைய நையின்னுட்டே இருப்பானுங்க, விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளமெண்ட் அட்லி அவர்கள் ஒரு தூதுக்குழுவை அனுப்புறாங்க. அதுதான் அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் மிஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த குழுக்கிட்ட பாகிஸ்தான் என்ன பண்ணுது, சாரி இது முஸ்லீம் லீக் என்ன பண்ணுதுன்னா, எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த குழுவானது நிராகரிக்குது. அதாவது முஸ்லீம் லீக் கட்சி முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும், அந்த நாடு பாகிஸ்தானா இருக்கணும். அப்ப பாகிஸ்தானை எங்களுக்கு தனி நாடா மாத்தி கொடுத்துருங்க. இந்தியர்கள்லாம் இருக்கக்கூடியது இந்தியாவா இருக்கட்டும், முஸ்லிம்கள் இருக்கக்கூடியது பாகிஸ்தானா இருக்கட்டும், எங்களுக்கு தனிநாடு அந்தஸ்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த கேபினெட் மிஷன் கிட்ட கேக்குறாங்க. அதை கேபினெட் மிஷன் ஆனது நிராகரிக்குது. அப்பெல்லாம் தர முடியாது, எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, ஒத்துமையா இருந்து அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குங்க, சட்டத்தை ஏற்றுங்க, அதுக்கப்புறமா சுதந்திரத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுதான் அடுத்து கொடுத்திருப்பாங்க. தொடர்பு, வெளியுறவு ஆகிய துறைகளில் கட்டுப்பாட்டுடன் கூடிய மத்திய அரசை நிறுவ வகை செய்தது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள், வடமேற்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள், வடகிழக்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் என 3 வகையாக மாகாணங்களானது பிரிக்கப்படுது. அதாவது 3 வகை. ஒண்ணு, முஸ்லிம்கள் பெரும்பான்மை இல்லாத மாகாணங்கள் எது எது அப்படிங்கறத பாக்குறாங்க. அதுக்கு அடுத்தது
வடமேற்குல முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாகாணங்கள் இது. வடகிழக்குல முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள்லாம் எது எது அப்படின்னு சொல்லி 3ஆக மாகாணங்கள் பிரிக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? வடமேற்கு அப்படின்னா பாகிஸ்தான் பகுதி, வடகிழக்கு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய வங்காளதேசம் இருக்கு பாருங்க, அது முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருந்துச்சு. சோ மத்த பகுதிகள்லாம் முஸ்லிம்கள் பெரும்பான்மை இல்லாத பகுதியா இருந்துச்சு. புரியுதா? 3, அதாவது பாகிஸ்தான், வங்காளதேசம், அடுத்தது மத்த இருக்கக்கூடிய இந்திய பகுதிகள் எல்லாமே முஸ்லிம்கள் பெரும்பான்மை இல்லாத மாகாணங்களா இருந்துச்சு. சோ அப்ப இந்த 3 மாகாணங்களாக பிரிக்கப்படுது. இந்திய அரசியல் சாசன நிர்ணய மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து சமூகங்களில் இருந்தும் பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு இடைக்கால அரசு நிறுவப்பட வேண்டும். இந்த திட்டத்தை காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் ஏற்றுக்கொண்டன. எனினும் 2 கட்சிகளுக்குமே தங்களுக்கு சாதகமாக இந்த திட்டம் குறித்து விவரித்தன. அதாவது என்ன பண்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி, அந்த அரசியல் நிர்ணய சபையில எல்லாருடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும். இந்துக்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள்லாம் இருக்காங்க, அவங்களையும் விட்டுறக்கூடாது. அப்ப எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு சபையை உருவாக்குங்க, ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கும் பொழுது, இவங்களும் இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லிம் லீக்கும் என்ன பண்றாங்கன்னா அதை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பிரச்சனை வருது. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல மொத்தம் 14 பேர் இருக்கணும் அந்த இடைக்கால அரசாங்கத்துல. அதுல 2 பேர் வந்து ஆங்கிலேயர்கள், ஒண்ணு வைஸ்ராய், இன்னொன்னு வந்து அவங்களுடைய சைட்ல இருந்து நியமிப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 12 பேர்ல இந்துக்கள் 5 பேரு, முஸ்லிம்கள் 3 பேரு, பட்டியல் இனத்துல சேர்ந்தவங்க ஒருத்தர், கிறிஸ்துவர் ஒருத்தர், சீக்கியர் ஒருத்தர், பார்சியை சேர்ந்தவங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நியமிக்கணும்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லிம் உறுப்பினரை நியமிக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இந்திய தேசிய காங்கிரஸ் வேற, முஸ்லீம் லீக் வேற. அவங்க முஸ்லீம் ரெப்ரசென்ட் பண்றது முஸ்லீம் லீக்ல இருந்து தான் வரணும் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களையே இந்த முஸ்லீமை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக காங்கிரஸ் ஆனது நியமிக்குது. சோ அப்ப காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நியமித்ததை அடுத்து காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுது. அதாவது ஜாகிர் உசேன் அப்படிங்கிறவர் வந்து காங்கிரஸ் வந்து முஸ்லீமுடைய பிரதிநிதியா வந்து நியமிக்கிறாங்க. எந்த கட்சியை சேர்ந்தவன்? ஐஎன்சியை சேர்ந்தவர். சோ ஐஎன்சியை சேர்ந்தவருங்க பொழுது முஸ்லீம் லீக்ல இருந்து தான் முஸ்லீம்கள் தேர்ந்தெடுக்கப்படணும்னு ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, ஜின்னா அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி அவங்க ஒரு கோரிக்கையை வைத்திருக்கும் பொழுது காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்ததுனால முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் கருத்து வேறுபாடானது ஏற்படுகிறது. ஓகேங்களா? சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, தான் மட்டுமே முஸ்லிம் லீக்கின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று வாதிட்ட முஸ்லிம் லீக் தனது ஆதரவை விலக்கிக் கொண்டது. முன்னாடி சொன்னோம்ல, 2 பேரும் சேர்ந்து ஒரு அரசாங்கம் அமைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல. இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு முஸ்லிம் உறுப்பினரை முஸ்லிமுடைய பிரதிநிதியா நியமிச்சதுனால முஸ்லிம் லீக் ஏமாற்றம் அடைகிறது. முஸ்லிம் லீக் என்ன சொல்லுதுன்னா, எங்க கட்சியில இருந்து மட்டும்தான் முஸ்லிம்களுக்கான பிரதிநிதி போகணும், எங்க கட்சியில இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தான் முஸ்லீமை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த இடைக்கால அரசாங்கத்துல இருக்கணும். அது எப்படி காங்கிரஸ்ல இருக்க ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நீங்க வந்து எங்களுடைய எல்லா ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய ரெப்ரசன்டேஷனா அனுப்ப முடியும்? நீங்க உங்களோட வச்சிருக்கீங்க. அப்ப அவங்க இந்துக்களுக்கு சாதகமா கூட நடக்கலாம், இல்லைன்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு சாதகமா இருக்கலாம். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எங்களுக்கு அவங்க சாதகமா இல்லாம போயிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது? நீங்க அப்போ உங்களை மட்டுமே பேஸ் பண்ணி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக முஸ்லீம் லீக் வந்து இந்த இடைக்கால அரசாங்கத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருது. அவங்களுடைய ஆதரவை விலக்கிக்கிட்டாங்க. முன்னாடி ஆதரவு கொடுத்ததை மறுபடியும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா, நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அவர்கள் அறிவிக்கிறாரு. சோ இதன் மூலியமாக ஆர்ப்பாட்டங்கள், கடையடைப்பு, போராட்டங்கள்லாம் நடக்குது. சோ இது பின்னால எப்படி உருவெடுக்குதுன்னா, இந்து முஸ்லிம் போராட்டமாக மோதலாக உருவெடுக்குது. சோ அப்ப 2 மதத்தை சேர்ந்தவர்களும் பிரியிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வராங்க. ஓகேங்களா? சோ இந்த போராட்டத்தினால வங்காளத்துல இருக்கக்கூடிய நவகாளி மாவட்டமானது மிகவும் பாதிக்கப்படுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 1946ல ஜவஹர்லால் நேரு தலைமையில அந்த இடைக்கால அரசாங்கமானது நியமிக்கப்பட்டுரும். சோ இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரடி நடவடிக்கை நாளுக்கு அப்புறமா மறுபடியும் ஆதரவு விலக்கிற முஸ்லீம் லீக் மறுபடியும் வந்து சேர்ந்துருவாங்க. எப்படி சேருவாங்க அப்படின்னா, சரி நாங்க நியமிச்சவங்க வந்து பதவி விலக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆசப் அலி, ஜாபர் அகமது கான்,
சையத் அலி இவங்கெல்லாம் முஸ்லீமுடைய ரெப்ரசன்டேஷனா ஐஎன்சில இருந்து முஸ்லீம்களா பிரதிநிதிகளா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க முன்னாடி. சோ அதனாலதான் முஸ்லீம் லீக் வெளில போச்சு. எங்களுடைய கட்சியில இருந்தா வரணும்னுட்டு. சோ இப்போ இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா பதவி விலகிடுறாங்க. அதாவது ஐஎன்சினால நியமிக்கப்பட்ட முஸ்லீம் உறுப்பினர்கள் அந்த ரெப்ரசன்டேஷனை விட்டு பதவி விலகிடுறாங்க. பதவி விலகினதுனால என்ன ஆகுதுன்னா 1946 அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி வந்து யார் வந்து இடைக்கால அரசாங்கத்துல இணைஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து இடைக்கால அரசாங்கத்துல இணைஞ்சுக்குது. சோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? செப்டம்பர் 2ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு தலைமையிலான ஒரு இடைக்கால அரசாங்கமானது தொடங்கப்பட்டுருச்சு. ஆனாலும் அவங்கள விட்டுட்டு நம்ம பண்ண முடியாதுல்ல. சோ அதுக்கப்புறம் மறுபடியும் சில தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லீம் லீக் 1946 26 அக்டோபர் அன்னைக்கு இணையுது. இது இணையறதுக்கான காரணம் ஐஎன்சினால நியமிக்கப்பட்ட அந்த முஸ்லீம் உறுப்பினர்கள் வந்து நீக்கப்படுறாங்க. அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் படி முஸ்லீம் லீக் கட்சியில இருந்து ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்ப இப்ப எத்தனை பேர்? 12 பேர் இருக்காங்கன்னா ஐஎன்சில ஒரு 7 பேரு, முஸ்லீம் லீக்ல ஒரு 5 பேர், மொத்தம் 12 பேர். ஓகேங்களா? சோ இப்படி அதுல வந்து இந்த டிவிஷன்லாம் இதுக்குள்ளேயே வந்துரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப இது கேட்பாங்க. இடைக்கால அரசாங்கம் எப்ப தோற்றுவிக்கப்படுதுன்னா 1946 செப்டம்பர் 2. மீண்டும் எப்போ வந்து முஸ்லீம் லீக் இடைக்கால அரசாங்கத்தோட இணைஞ்சுக்குதுன்னா 1946 அக்டோபர் 26 அன்னைக்கு இணைஞ்சுக்குது. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் 1948ஆம் ஆண்டு ஜூன் மாத வாக்குல அதிகார மாற்றம் ஏற்படும் என்றும் 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கிளமெண்ட் அட்லி அவர்கள் அறிவிக்கிறார். 1947 பிப்ரவரி மந்த் என்ன பண்றாருன்னா, ஓகே உங்களுக்கு வந்து 1948ல வந்து நாங்க சுதந்திரத்தை அறிவிச்சிடுறோம். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் மேக் பண்ணுங்க, அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அறிவிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் பொருட்டு மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு அரச பிரதிநிதியாக அனுப்பப்படுறாரு. சோ இடைக்கால அரசாங்கம் தோற்றுவிக்கப்படுது. பின்பு முஸ்லீம் லீக் இணையுது. அதுக்கப்புறம் கிளமெண்ட் அட்லி ஒரு அறிவிக்கை வெளியிடுறாரு. உங்களுக்கு சுதந்திரம் 1948ல நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை உறுதி செய்யும் பொருட்டாக ஒரு அரச பிரதிநிதியும் இந்தியாவுக்கு அனுப்புறாரு. அவர்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் நாள் மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கறத ஒன்றை அறிவிக்கிறார். சோ அதன்படிதான் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதுதான் நம்மளுடைய சுதந்திரத்திற்கான ஒரு கடைசி அந்த வாசிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியா, பாகிஸ்தான் பிரிட்டனின் தன்னாட்சி என்ற தனி தகுதியுடன் அதிகார மாற்றம் நடைபெறும். அதாவது இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் தனித்தனியா பிரிட்டனுடைய தன்னாட்சி, பிரிட்டனுடைய டொமினியன் அப்படின்னு சொல்லி அதிகார மாற்றமானது நடைபெறும். அப்ப இனிமேட்டு உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுத்துரும். இந்தியா தனி நாடா போயிடுங்க, பாகிஸ்தான் நீங்க தனி நாடா போயிடுங்க. அடுத்தது சிற்றரசுகள் இருக்காங்க பாருங்க. அங்கங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் ஓகே. அவங்க எல்லாம் இல்லாம அந்த சிற்றரசுகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல. சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு யாரு கூட சேர விரும்புதோ அவங்களோட சேர்ந்துக்கோங்க. ஒண்ணு இந்தியா கூட சேர்ந்துக்கணும், இல்லன்னா பாகிஸ்தானோட சேர்ந்துக்கணும். இப்ப மைசூர்ல வந்து ஒரு சிறிய அரசு இருக்கு. மைசூர் மகாராஜாவுடைய அரசு இருக்கு. சோ அந்த அரசு இப்ப யாரு கூட ஜாயின் பண்ணிக்கலாம்? இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல பாகிஸ்தானோடயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்ட்டாங்க. சோ அப்ப அங்கங்க இருக்கக்கூடிய சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானோட சேர்ந்துக்கோங்க. அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சுக்கோங்கன்னு நம்ம சொன்னோம்ல. அப்ப அவங்களுடைய எல்லையே நிர்மாணிக்கணும்ல. சோ அதற்காக ஒரு ஆணையத்தை நியமிக்கிறாங்க. அதுதான் பிராட்கிளிஃப் பிரவன் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு எல்லையை நிர்ணயிக்கும் ஆணையமும் அமைக்கப்படுது. அதிகார மாற்றத்துக்கு பிறகு இந்த ஆணையமானது தன்னுடைய முடிவை அறிவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய பகுதி, உங்களுடைய எல்லை எது அப்படிங்கறது இந்த ஆணையம் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது பாகிஸ்தான் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் அவை பிரிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றி வாக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் அவருடைய திட்டத்துல ஜூன் 3ஆம் தேதி 1947 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாரு. சோ இந்த திட்டத்தின்படி விடுதலையானது கிடைக்குது. 1947 ஜூன் 18ஆம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை ஏற்றுது. அதாவது இவர் ஒரு திட்டம் போட்டாருல, இந்த திட்டத்தை பார்லிமெண்ட்க்கு அனுப்புறாங்க. பார்லிமெண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எப்போ? ஜூலை 18 1947ல இந்தியாவுக்கு விடுதலை வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. சட்டத்தை ஏற்றி மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கப்படுது. அவர் ஒரு ஒரு பிளான் பத்தி சொன்னார்ல, அந்த பிளான பாராளுமன்றமானது எக்ஸிக்யூட் பண்ணுது. எந்த பாராளுமன்றம்?
இங்கிலாந்து பாராளுமன்றம். ஓகேங்களா? அதன்படி இந்தியாவின் மீது ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மை இந்த சட்டம் ரத்து செய்தது. அதாவது இந்தியா மேல இறையாண்மை கொண்டிருந்த பிரிட்டிஷுடைய அந்த இறையாண்மையை இந்த சட்டமானது ரத்து செய்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக அப்போது இருந்த இந்தியா பிரிக்கப்படுது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை அடைகிறது. 14வது நாளே வந்துட்டு அவங்க சுதந்திர தின விழா அடிப்பாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் ஓவராலா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடியது. சோ இதுல இந்த கன்ஃபியூஷன் மட்டும் வந்தா ஜஸ்ட் நான் எகெயின் சொல்றேன். இத மட்டும் இந்த 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கிளமெண்ட் அட்லி வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டன்ல ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். சோ அதன்படி கிளமெண்ட் அட்லி வந்து ஆட்சிக்கு வருவாரு. சோ அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் குடுத்துறலாம் அப்படிம்பாரு. சோ அப்ப அதுக்குன்னு ஒரு தூதுக்குழுவ அனுப்புவாரு. அதுதான் அமைச்சரவை தூதுக்குழு. அந்த தூதுக்குழுல 3 பேர் இடம்பெற்றிருப்பாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சோ இந்த குழு கிட்ட போய் முஸ்லீம் லீக் என்ன பண்ணுதுன்னா, முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு தனி நாடு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ அப்படி கேட்கும் பொழுது அப்படிலாம் குடுக்க முடியாது. நம்ம வந்து முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த வடமேற்கு மாகாணம் ஒண்ணு, அடுத்தது முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு மாகாணம் ஒண்ணு, மீதி எல்லாம் இருக்கிறது முஸ்லிம்கள் பெரும்பான்மை இல்லாத மாகாணம்னு 3ஆ பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நடக்க வேண்டிய காரியத்தை ஒரு இடைக்கால அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுதந்திரத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிறாங்க. இதற்கு காங்கிரஸும் ஆதரவு தெரிவிக்குது, முஸ்லீம் லீக்கும் ஃபர்ஸ்ட் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சரி நம்ம ஒன்னா சேர்ந்து நம்மளுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை பார்க்கலாம், நம்ம எந்தெந்த பகுதிகள் இருக்கலாம் அது எல்லாமே நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்து வராங்க. சோ அப்படி வரும் பொழுது அந்த இடைக்கால அரசாங்கத்துல இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சமமா வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்லிட்டாங்க. சோ அதன்படி ஒரு பட்டியலும் அவங்க சொல்றாங்க. இது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? 5 பேர் இந்துக்கள், 3 பேர் முஸ்லீம், பட்டியலினத்துல இருந்து ஒருத்தர், கிறிஸ்துவத்துல இருந்து ஒருத்தர், சீக்கியர்ல இருந்து ஒருத்தர், பார்சில இருந்து ஒருத்தர்னு ஒரு 12 பேர் கொண்ட ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குங்க. அதுல 2 பேர் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆரம்பத்துல காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த முஸ்லிம்களுக்கான பிரதிநிதித்துவமானது முஸ்லீம் லீக்ல இருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஜின்னா ஆல்ரெடி கோரிக்கை வச்சிருந்தாரு. அதை நிராகரிக்கிற விரதமாக காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் உறுப்பினரையே இந்த முஸ்லீமுடைய பிரதிநிதித்துவமா கொண்டு வராரு. சோ அப்படி கொண்டு வரும் பொழுது அவங்க முஸ்லீம் லீக் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுங்க இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முஸ்லீம், அதாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய முஸ்லீம், ஒருவேளை நம்ம வங்காள பகுதியிலயோ இல்ல பாகிஸ்தான் பகுதியிலயோ இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இவன் சப்போர்ட் பண்ணாம இந்திய முஸ்லீம்களுக்கு மட்டும் பாதுகாத்துறலாம், அப்ப நம்ம அடிபட்டுருவோம் அப்படின்னு நினைச்ச முஸ்லீம் லீக் இதெல்லாம் சரிபட்டு வராது. எங்க கட்சியில இருந்துதான் முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் போகணும். அப்படி இல்லையா நாங்க எங்களுடைய ஆதரவை விலக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விலக்கிடுறாரு. விலக்கிட்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி நேரடி நடவடிக்கை நாள்னு அறிவிக்கிறாரு. சோ இது வந்து முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு மோதலாக உருவெடுக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி இடைக்கால அரசாங்கத்தை ஜவஹர்லால் நேரு தலைமையிலான ஒரு இடைக்கால அரசாங்கமானது நியமிக்கப்படுது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் 26ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எதனால ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் நியமிச்ச அந்த முஸ்லிம் உறுப்பினர்கள் முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை விட்டு கொடுத்துட்டு பதவி விலகிடுவாங்க. சோ முஸ்லீம் லீக் கட்சியில இருக்கக்கூடிய முஸ்லிம்களே முஸ்லிமுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி ஐஎன்சில இருந்து 7 பேரு, முஸ்லிம் லீக்ல இருந்து ஒரு 5 பேர், 12 பேர் கொண்ட அந்த இடைக்கால அரசாங்கமானது மாற்றி அமைக்கப்படுது. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது பிரதிநிதி லியாக்தத் அலிகான் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார். அதாவது இந்த மாற்றம் நடந்ததுக்கு அப்புறமா லியாக்தத் அலிகான் அவர்கள் நிதி உறுப்பினராக அந்த இடைக்கால அரசாங்கத்துடைய நிதி தொடர்பான விஷயங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு உறுப்பினராக நியமிக்கப்படுறாங்க. 1947 சுதந்திரம் தந்துடுறோம்னு கிளமெண்ட் அட்லி அவர்கள் அறிவிக்கை வெளியிடுறாரு. அதை வந்து உறுதியளிக்கும் பொருட்டாக மவுண்ட் பேட்டன் அவர்களை இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு அனுப்புறாரு. மவுண்ட் பேட்டன் ஜூன் 3ஆம் தேதி 1947 ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அந்த திட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுத்துடுறோம். இங்க இந்தியாவில இருக்கக்கூடிய இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய தனித்தனியா சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த சிற்றரசுகள்ல என்ன பண்ணலாம்னா, ஒண்ணு இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க வந்து பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கான எல்லையை வந்து ராட்கிளிஃப் ப்ரிவன் அப்படிங்கிற ஒரு ஆணையம் தான் முடிவு பண்ணும். அது வந்து நீங்க அதிகார மாற்றம் உங்களுக்கு சுதந்திரம் அளிச்சதுக்கு அப்புறமா அவங்க நிர்மாணிச்சு சொல்லுவாங்க அப்படின்னுட்டாங்க. பஞ்சாப் வங்காள சட்டப்பேரவை பிரிக்கணுமா பிரிக்க வேணாமாங்கிறதுலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், வாக்கெடுப்பு நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும் பொருட்டாக பார்லிமெண்ட், இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல இந்திய சுதந்திர சட்டமானது நிறைவேற்றப்பட்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் சுதந்திரம் வழங்கப்படுது. இதன்படி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய
விடுதலை அடைந்தது. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இந்த பகுதியில நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்தது புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸையும் சேர்த்து பார்த்திடலாம். சரியான விடையை தேர்வு செய்க. அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சைபுதீன் பிச்சிலோ அவர்கள் தான் கைது செய்யப்படுவார். அமிர்தசரஸ்ல தலைமை தாங்கினதுக்காக. ஓகேங்களா? அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கியதுன்னா கல்கத்தால 1920 கல்கத்தால நடந்த அந்த செப்டம்பர் மாதம் நடந்த அந்த கூட்டத்துலதான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவு தருவாங்க. விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டதுன்னா ஜனவரி 26, 1930 அன்னைக்கு சொல்லுவாரு. அதாவது டிசம்பர் 31, 1929 டிசம்பர் 31 அன்னைக்கு லாகூர்ல மூவர்ண கொடியை ஏற்றி வைத்த நேரு அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா 26 ஜனவரி 1930 எங்களுக்கு பூரண சுதந்திர நாள். அதுக்குள்ள நீங்க கொடுக்குறீங்களா இல்ல நாங்களே அன்னைக்கு கொடியேற்றி நாங்களே எங்களுக்கு சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிறதான்னு கேட்பாரு. சோ அதான். அடுத்தது முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1865. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது. மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் 1935 இந்த அரசு சட்டம். ஏன்னா 1919 மாகாணத்துல இரட்டை ஆட்சியை கொண்டு வருவாங்க. 1935 மாகாணத்துல தன்னாட்சியும் மத்தியில இரட்டை ஆட்சியும் மாத்திருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது காந்தியடிகள் அரசியல் குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். கிலாபத் இயக்கத்துக்கு தலைமையேற்றவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலி. இந்த அலி சகோதரர்கள் தான் தலைமையேற்றாங்க. 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான் அப்துல் காபர் கான். அதாவது உப்பு சத்தியாகிரக பகுதிக்கு கீழே கொடுத்திருப்பாங்க. ஏன்னா சட்ட மறுப்புனா உப்பு சத்தியாகிரக போராட்டம். சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனித்தொகுதிகள் வழங்க டாஷ் ஒய் ராம்சே மெக்டொனால்டு அவர்கள் அறிவித்தார்னா வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை தான் அறிவித்தாரு. இதைத்தான் காந்தியடிகள் ஏற்றுக்கொள்ளல. அடுத்தது டாஷ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார்னா உஷா மேத்தா அவர்கள் தான் செயல்படுத்தினார். அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்திய பொது உடைமை கட்சி 1920 ஆண்டு தாஷ்கண்ட்ல தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆமா, இது தாஷ்கண்ட்ல 1920லயும் இந்தியால அதிகாரப்பூர்வமா 1925லயும் நிறுவப்படுது. எம் சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட வழக்குல விசாரணை செய்யப்பட்டார். ஆமா, எம்.என். ராயி, எம் சிங்காரவேலர் இவங்க எல்லாருமே 1924 கான்பூர் சதி வழக்குல விசாரிக்கப்படுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினு மசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் பொது உடைமை கட்சி உருவானது அப்படின்றாங்க. ஆமா, 1934 கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செஞ்சிருவாங்க. சோ அப்ப பொது உடைமை கட்சி, இந்திய பொது உடைமை கட்சி தடை செஞ்சதுனால 1934 இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் பொது உடைமை கட்சி அப்படிங்கிற ஒன்றை தோற்றுவிப்பார்கள். இது சரியானது. ஓகேங்களா? அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் பொது உடைமைவாதிகள் பங்கேற்கவில்லை அப்படிங்கிறாங்க. இது முற்றிலும் தவறான கூற்று. ஏன்னா காந்தியடிகள் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டதுக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது உடைமை கட்சியாளர்கள் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போறாங்க. சோ அதனால இது தவறான ஒரு கூற்று. இங்க பாருங்க, பொது உடைமைவாதிகள் தலைமை தாங்கினார்கள். இவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம், அதாவது இவங்க இந்த இயக்கத்தை தோற்றுவித்திருப்பாங்கல்ல, கிரிப்ஸ் தூதுக்குழு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இது பண்ணுவாங்க. சோ அப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தோற்றுவிக்கப்படுது. அந்த இயக்கத்துல காந்தியடிகள் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க. அதனால அதுக்கப்புறம் பொது உடைமை கட்சி தலைவர்கள் தான் தலைமை தாங்கி வழி நடத்துறாங்க. ஆனா இங்க வழி நடத்தலன்னு சொல்றதுனால இந்த கூற்று தவறு. அப்ப இதெல்லாம் சரி, 1, 2, 3 சரியானது. ஓகேங்களா? அடுத்தது கூற்று காரணம். காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது அப்படின்றாங்க. கிடையாது. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி 2வது வட்டமேசை மாநாட்டுல மட்டும்தான் காங்கிரஸ் கலந்தது. காரணம், காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது. இது சரி. ஏன்னா 2வது வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிட்டதுக்கு முக்கிய காரணம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் தான். அப்ப காரணம் சரி, கூற்று தவறு. அப்ப கூற்று தவறானது, ஆனால் காரணம் சரியானதுங்கிறதா சரியான விடை. அடுத்தது கூற்று. காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939 ஆண்டு பதவி விலகின. ஆமா, பதவி விலகுச்சு. 1937 பொது தேர்தல்ல வெற்றி பெற்று
காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படும். அது 1939ல பதவி விலகும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர்ல இந்தியாவுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர்களை கலந்தோசிக்காமலேயே இந்த பிரிட்டனானது போர்ல கலந்துக்கும். அதுதான். அப்ப காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. காரணம் ஆமா, இது சரியானது. அப்ப இந்த காரணத்துக்காக தான் அவங்க பதவி விலகுனாங்க. அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி. இந்த காரணம் இந்த கூற்றை சரியாக விளக்குகிறது. ஓகேங்களா? கடைசியா கொடுத்திருக்கக்கூடியது பொறுத்துக. ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம்னு அழைக்கப்படுது. 1919ல வெளியிடப்பட்டது. அதாவது எந்த ஒரு பிடிவாரண்ட் இல்லாம கைது செய்யலாம். அதே மாதிரி கைது செய்து விசாரணை இல்லாம சிறையில் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம். ஒத்துழையாமை இயக்கம் பட்டங்களை திருப்பி ஒப்படைத்தல் அப்படிங்கறதா இதோடைய ஒரு குறிக்கோளா இருந்துச்சு. ஒத்துழையாமைனா ஆங்கிலேய அரசுக்கு ஒத்து போகாம இருக்கிறது. அப்ப அவங்க கொடுத்த பட்டங்களை திருப்பி அனுப்புனாங்க. அது அடுத்தது 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மாகாணத்துல இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்துச்சு. இந்திய பொது உடைமை கட்சி எம்.என். ராய் அவர்களால தோற்றுவிக்கப்பட்டுச்சு. 1920ல தாஷ்கண்ட்லயும் 1925ல இந்தியாவிலையும் தோற்றுவிக்கப்படுது. அடுத்தது 16 ஆகஸ்ட் 1946 நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏன் அப்படின்னா, முஸ்லீம் லீக்ல இருந்து தான் முஸ்லிம்களுக்கான பிரதிநிதிகளானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் அந்த இடைக்கால அரசாங்கத்துக்கு. ஆனா இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்த முஸ்லீமோடைய பிரதிநிதியா நியமிச்சாங்க இடைக்கால அரசாங்கத்துக்கு. அதனால அவர் விலகிட்டார். விலகினதுனால அவர் இந்த நேரடி நடவடிக்கையினால பின்பற்றினார். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் நம்மளுக்கு இந்த 8th லெசனை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்கிறது. நம்ம ஆல்ரெடி 8th லெசனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்தாச்சு, செகண்ட் பார்ட்டும் பார்த்தாச்சு. சோ கம்ப்ளீட்டா 8th லெசன் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? சோ இதே மாதிரி உங்களுக்கு 6th லெசன் 7th லெசன் இதெல்லாமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்க BA புக்ல TNPSC INM பிளேலிஸ்ட்ல இதற்கான லெசன்ஸ் எல்லாம் இருக்கும். கிளியரா பாத்துக்கோங்க. For more videos, stay tuned with BA book. Thank you.